நம்ம மோசேயை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈಗ ಮೋಶೆಯ ಕುರಿತು ನಾವು ಕಳೆದ ವಾರದಿಂದ ಕಲಿತಾ ಇದ್ದೇವೆ. சோ இன்னைக்கு மோசேல உடைய வாழ்க்கையிலே ஒரு 2வது பகுதி. போன வாரம் வந்து 40 வருஷங்கள் அவர் எப்படி இருந்தாருன்றத பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த 40 வருஷம் எப்படி இருந்தாருன்றத பார்க்க போறோம். ಕಳೆದ ವಾರ ನಾವು ಮೊದಲು 40 ವರ್ಷ ಮೋಶೆ ಹೇಗಿದ್ರು ಎಂಬುದನ್ನು ನಾವು ಕಲ್ತ್ಕೊಂಡ್ವಿ. ಈಗ ಮುಂದಿನ 40 ವರ್ಷ ಹೇಗಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದೇವೆ. மோசே வந்து ஒரு எபிரேய குடும்பத்துக்கு, எபிரேய குலத்துக்கு சேர்க்கப்பட்ட ஒரு மனுஷன். ಮೋಶೆ ಇಬ್ರಿಯ ಕುಲಕ್ಕೆ ಸೇರಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம். ಅಂದ್ರೆ ದೇವರನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಇಸ್ರೇಲ್ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಕುಟುಂಬ. எகிப்து நாட்டு ராஜா வீட்டுல ஆனா வளர்றாரு. ಆದ್ರೆ ಅವರು ಐಗುಪ್ತ ದೇಶದ ಒಬ್ಬ ರಾಜನ ಅಧೀನದಲ್ಲಿ ಅವರು ಬಾಳ್ತಾ ಇದ್ರು. ஒரு ராஜா வீட்டு பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ராஜா வீட்டு பிள்ளை. ಒಬ್ಬ ರಾಜನ ಮಗ ಆಗಿದ್ರೆ ಏನು ಅರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿ. எல்லா படிப்பும் எல்லா ஞானமும் அவனுக்கு வந்து இருக்கும். ಅವನಿಗೆ ಎಲ್ಲಾ ಒಂದು ವಿದ್ಯೆ ಜ್ಞಾನ ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತೆ. அவன் நல்ல பெரிய படிப்பாளி. அந்த இடத்துல வந்து அவன் எல்லா படிப்பையும் ஞானத்திலே சிறந்தவன். எகிப்தின் ஞானமெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல போட்டிருக்கு. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ ಪ್ರಕಾರ ಅವನಿಗೆ ಬಹಳಷ್ಟು ಜ್ಞಾನ, ಈ ಲೋಕದ ಜ್ಞಾನ ವನ್ನ ಒಂದು ಪುಸ್ತಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்புறம் யுத்த வீரன். அவன் வந்து யுத்தத்துல எல்லா யுத்தத்தையும் வந்து ஜெயிக்கிறதுக்கு திறமை உள்ள திறமசாலி மோசே. ಅವನು ಅನೇಕ ಯುದ್ಧ ಪರಿಣಿತಿಯನ್ನ ಹೊಂದಿದಂತ ಒಬ್ಬ ಧೈರ್ಯಶಾಲಿ ಮೋಶೆ ಆಗಿದ್ದ. அந்த வீட்டுல ராஜகுமாரன் போல வளர்ந்து வந்தான். ಆ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ರಾಜಕುಮಾರನ ಹಾಗೆ ಬೆಳೆದು ಬಂದವನು. ஒரு ராஜகுமாரன் தான். ஏன்னா அடுத்த எகிப்து நாட்டின் ராஜாவாக அவன் வந்து நியமிக்கப்படல. பட் ஆனாலும் அந்த லைன்ல வந்து அவன் இருந்தான். ಆದ್ರೆ ಅವನು ಐಗುಪ್ತ ದೇಶದ ರಾಜನಾಗಿ ಅವನು ನೇಮಿಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವನಿದ್ದ. ஆனாலும் என்னாச்சு ஒரு நாள் அவனுக்கு வந்து சின்ன வயசுலயே அவங்க அம்மா 4 வயசு வரைக்கும் அவங்க அம்மா வளர்த்ததுனால அவனுக்கு ஆண்டவர் பத்தி ஆண்டவருடைய வழிகளை பத்தி அவனுக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துட்டாங்க அவனுக்கு. ಅವರ ತಾಯಿ ಅವನನ್ನ 4 ವರ್ಷದವನು ಇರುವವರೆಗೂ ಅವನನ್ನ ಬೆಳೆಸಿದ್ರಿಂದ ದೇವರ ಒಂದು ದಾರಿಯ ಬಗ್ಗೆ ಅವನನ್ನ ಅವ್ರ ತಾಯಿ ಬೆಳೆಸಿದ್ರು. அவன் 40 வருஷம் ஆனாலும் கூட பாருங்களேன், அத மறக்கல அவன். யாரு அவன்? எந்த ஜனக்கு சேர்ந்தவங்க? என்னெல்லாம் கத்துக்கிட்டான்? எதையும் மறக்கலங்க அவன். ಅವನು ಆ 40 ವರ್ಷಗಳಾಗುವವರೆಗೂ ಕೂಡ ತಾನು ಯಾರು, ತಾನು ಯಾವ ಜನಾಂಗದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು ಅನ್ನುವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಅವನು ಮರೀಲಿಲ್ಲ. ஒருவேளை எகிப்து நாட்டுல, எகிப்து வீட்டுல அரண்மனையில வளர்ந்திருக்கலாம். ஆனா அவன் யாருன்றத அவன் மறக்கலங்க. ಅವನು ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರಬಹುದು. ಆದ್ರೆ ಅವನು ನಾನು ಯಾರು ಅನ್ನೋದನ್ನ ಅವನು ಮರೆತಿಲ್ಲ. நம்ம மோசேயை குறித்து இன்னும் வரும் வாரங்களிலே நம்ம வந்து மோசே பண்ண காரியங்கள், ஆண்டவருக்காக செய்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோங்க. ಇನ್ನು ಮುಂದಿನ ವಾರಗಳಲ್ಲಿ ನಾವು ಮೋಶೆ ಮಾಡಿದಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆனா இன்னைக்கு செய்தி இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி மோசே அதை செய்தார் என்றதுக்கு காரணம், ரகசியம் இன்னைக்கு இருக்குது. ரகசியம் தான் இன்னைக்கு. அது என்ன செய்தார்ன்றது வருகிற வாரங்களிலே நம்ம பார்க்க போறோம். ಈ ದಿನ ನಾವು ಆ ಒಂದು ರಹಸ್ಯದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಕಲಿಯಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಮುಂದಿನ ವಾರ ಅದು ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಕಲಿಯಲಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ. சோ மோசே இப்படி இருக்கிறாரு, ரொம்ப தாழ்மையுள்ள மனுஷனா இருக்கிறாரு, ரொம்ப ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ಈ ದಿನ ನಾವು ಕಲಿಯಲಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ. இன்னைக்கு அவர் வாழ்க்கையில நடந்த 40வது வயசுல நடந்த சில சம்பவங்களை பார்க்க போறோம். அதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ಮೋಶೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದ 40 ವರ್ಷಗಳ ಒಂದು ಜೀವಿತದ ಬಗ್ಗೆ ನಾವು ಅವನ ಜೀವಿತದಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಅದರಿಂದ ಏನು ಲಾಭ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಕಲಿಯೋಣ. சரி, நம்ம போன வாரம் 10வது வசனத்து வரைக்கும் படிச்சோம். 2வது அதிகாரம் 10வது வசனம். இன்னைக்கு 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ಕಳೆದ யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11. ಕಳೆದ ವಾರ ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 2ರಿಂದ 10ನೇ ವರೆಗೂ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಈಗ 11ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಕಲಿಯಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. மோசே பெரியவனான காலத்தில் மோசே பெரியவனான காலத்தில் தன் சகோதரரிடத்தில் போய் ஆ. அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய ஆ. எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு போதும். என்ன பண்றாரு? 40 வயசுல ராஜா அரண்மனையில இருந்து என்ன பண்றாரு? ராஜகுமாரன் மோசே என்ற ராஜகுமாரன் என்ன பண்றாரு? அடிமைத்தனம், அவங்க ஜனங்களும் அடிமையா இருக்கிறாங்க. அந்த அடிமை ஜனங்களை போய் பார்க்க போறாரு. ಇಲ್ಲಿ ಮೋಶೆ 40 ವರ್ಷಗಳ ನಂತರ ಅಲ್ಲಿ ತನ್ನ ಮಕ್ಕಳು ಅಂದ್ರೆ ತನ್ನ ಜನಾಂಗದವರು ಅವರು ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ರಲ್ಲ ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಅವನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது இங்கிலீஷ்ல, அது எபிரேய பாஷையில என்ன இருக்குன்னா அப்சர்வ்டுன்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அப்படின்னா ரொம்ப கவனமா ஊக்கமாய் பாக்குறாரு. அந்த ஜனங்களை பார்த்து பரிதாபத்தோட பாக்குறாரு. ಅವನು ತುಂಬಾ ಪರಿತಾಪದಿಂದ ತುಂಬಾ ಗಮನವಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. மனசுல ஒரு கஷ்டத்தோட பாக்குறாரு. ஐயோ, நான் வந்து இங்க அரண்மனையில இருக்கிறேனே, என்னுடைய ஜனங்க வந்து இங்க அடி வாங்கிட்டு வெயில்ல வேலை செஞ்சுட்டு
செங்கல் சூளையில வேலை செய்றாங்களே அப்படின்னு ரொம்ப கண்ணீரோட அவரு பாக்குறாரு. ಅಯ್ಯೋ! ನಾನು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಸುಖವಾಗಿದ್ದೇನಲ್ಲ, ಆದ್ರೆ ನನ್ನ ಜನರು ಈ ಒಂದು ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ ಎಂಬುದನ್ನ ಅದನ್ನು ತುಂಬಾ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவருக்கு ஒரு ஆசை வருது. எப்படியாவது நம்ம ஜனங்கள நான் விடுதலை பண்ணிரணும். எப்படியாவது ஒரு விடுதலை குடுத்துறணும் நானு. ஆண்டவர் என்ன வந்து அரண்மனையில வச்சிருக்கிற காரணமே என்னன்னா, இவங்களுக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை வருது. ಅವನಿಗೆ ಒಂದು ಯೋಚನೆ ಬರ್ತಾ ಇದೆ, ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಇವ್ರನ್ನ ನಾನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ದೇವ್ರು ನನ್ನನ್ನು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಿರುವಂತ ಉದ್ದೇಶ ಅದೇನೆ ಎಂಬುದಂತ ಒಂದು ಯೋಚನೆ ಅವನಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. பாருங்க, நம்ம லைஃப்ல ஏதாவது செய்யணும்னா, அது ஃபர்ஸ்ட் ஒரு அன்பு. நம்ம இருதயத்துல ஒரு அன்பு வந்துச்சுனா தான் நம்ம யாருக்காவது ஏதாவது நல்லது செய்ய முடியுங்க. ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಅನ್ನುವಂಥದ್ದು ಬಂದ್ರೆ ನಾವು ಯಾರಿಗಾದ್ರೂ ಒಳ್ಳೇದನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅದು ಸಾಧ್ಯ. அந்த இரக்கம் வந்துச்சுனா தான் மத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றது வருங்க நம்மளுக்கு. ಆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಭಾವನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಯಾರಿಗಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯ ಬರುತ್ತೆ. ஒரு நம்ம தமிழ்நாட்டுல சைடு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு மேலேயே 100 ವರ್ಷದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ನಡೆದಿರುವಂತ ಒಂದು ಘಟನೆ. ஒரு அம்மா வந்து வெளிநாட்டுல இருந்து நர்ஸ் வேலை செய்யறதுக்கு இந்த வெள்ளூர் பக்கத்துல வந்தாங்க ஒரு அம்மா. ಒಬ್ಬ ತಾಯಿ ಹೊರದೇಶದಿಂದ ಒಂದು ನರ್ಸ್ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಈ ತಮಿಳುನಾಡಿನಂತ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ அப்ப ಬಂದ್ರು. ஆஸ்பத்திரி எல்லாம் இல்ல நிறைய. ಆಗ ಅನೇಕ ಆಸ್ಪತ್ರೆಗಳು ಇರಲಿಲ್ಲ. சோ அந்த அம்மா என்ன பண்ணுது, இப்ப வரவங்க பேஷண்ட் எல்லாம் பாக்குது. ஒரு ஆம்பளை டாக்டர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்குது அந்த அம்மா. ಅವರು ಬರುವಂತ ಪೇಷಂಟ್ಸ್ನೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ರು. ಒಬ್ಬ ವೈದ್ಯರ ಬಳಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஒரு நைட்டு வந்து 3 லேடிஸ் வராங்க. அவங்களுக்கு வந்து பிரசவ வலியோட வராங்க. 3 பேரு அந்த டைம்ல வராங்க. வந்தவொடனே 3 பேருக்கும் உதவி செய்யாம முடியாம போயிருது அந்த ಅಮ್ಮನಾல. ಒಂದಿನ ರಾತ್ರಿ 3 ಜನ ಪ್ರಸವ ವೇದನೆಯುಳ್ಳಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯರು ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ನೋಡಿ ಈಗ ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕಿದೆ. அந்த செய்ய முடியாம போயிருச்சு. முடியல. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡದೆ ಹೋಗಾಯ್ತು. எதுக்குன்னா, அங்க அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஐயோ டாக்டர் வந்து ஆம்பளை டாக்டர், நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க வழியில. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರಂತ ಒಬ್ಬ ಗಂಡು ಮಕ್ಕಳು ವೈದ್ಯರಾಗಿದ್ರಿಂದ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೊರಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அப்ப டாக்டர் லேடிஸ் டாக்டர்லாம் அப்ப இல்ல. ಆಗ ಸ್ತ್ರೀ ವೈದ್ಯರು ಇರಲಿಲ್ಲ. டாக்டர்ஸே இல்ல அப்பலாம் நம்ம நாட்டுல ரொம்ப கம்மி தான் இருந்தாங்க. ಆಗ ವೈದ್ಯರೇ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ನಮ್ಮ ನಾಡಲ್ಲಿ ಆಗ. சோ என்னாச்சு, அந்த அம்மா ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அதுல வந்து ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ அந்த அம்மாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ச்சே, நம்மளால உதவி செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு ஏக்கம் வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல அந்த அம்மாக்கு. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಡೆಲಿವರಿ ಆಯ್ತು. ಆದ್ರೆ ಈ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಗೆ ಅಯ್ಯೋ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಒಂದು ವೇದನೆ ಅವ್ರಿಗೆ ಆಯ್ತು. சோ உடனே என்ன பண்ணுச்சு, அந்த அம்மா திருப்பி அமெரிக்கா நாட்டுக்கு போச்சு. ಆಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ತಿರುಗಿ ಇಲ್ಲಿಂದ ಮತ್ತೆ ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟೋದ್ರು. எப்படியாவது நான் போயிட்டு நம்ம ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்தியா நாட்டு ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் பட்டம் படிச்சிச்சு. ಆಗ ಅವರು ತಿರುಗಿ ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಭಾರತ ದೇಶದ ಜನರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ವಿದ್ಯೆಯನ್ನ ಕಲ್ತರು. நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக டாக்டர் பட்டம் படிக்கல. ಅವ್ರು ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ಬೇಕನ್ನೋ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಆ ಒಂದು ವೈದ್ಯಕೀಯ ವೃತ್ತಿಯನ್ನ ಅವ್ರು ಕಲೀಲಿಲ್ಲ. திருப்பி வெள்ளூருக்கு வந்துச்சு. ತಿರುಗಿ ಮತ್ತೆ ವೆಲ್ಲೂರ್ಗೆ ಬಂದ್ರು. ஒரு சின்ன கிளினிக் வச்சுச்சு. லேடிஸ்க்கு ஒரு கிளினிக் வச்சுச்சு. ಅವರು ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಅಂತಾನೆ ಒಂದು ಕ್ಲಿನಿಕ್ ಅನ್ನ ಇಟ್ರು. அது கிளினிக் அப்படியே பெருசாச்சு. ಆ ಒಂದು ಕ್ಲಿನಿಕ್ ಈಗ ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೀತಾ ಹೋಯ್ತು. இந்தியாலே நம்பர் 1 ஹாஸ்பிட்டலா மாறிடுச்சு. சிஎம்சி வெள்ளூர். ಈಗ ಅದು ಭಾರತ ದೇಶದಲ್ಲೇ ನಂಬರ್ 1 ಆಸ್ಪತ್ರೆಯಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. ಅದು ಸಿಎಂಸಿ ವೆಲ್ಲೂರ್ ಅನ್ನುವಂತ. அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்க, நான் டாக்டர் ஆயிடுறேன் ஆனா ஊழியம் செய்யறேன் அப்படின்னு யாரெல்லாம் அக்செப்ட் பண்றாங்களோ, அது அக்ரிமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் டாக்டர் படிப்ப அந்த இடத்துல ஃப்ரீயா படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ಯಾರೆಲ್ಲ ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಓದ್ತೀನಿ, ಸೇವೆಗೆ ಬರ್ತೀನಿ ಅನ್ನುವಂಥವ್ರಿಗೆ ಅಲ್ಲಿ ಫ್ರೀ ಆಗಿ ಆ ಒಂದು ವೆಲ್ಲೂರಲ್ಲಿ ಆ ಒಂದು ಎಜುಕೇಶನ್ ಅನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. இன்னைக்கு கூட வெள்ளூர்ல இருந்து படிக்கிற டாக்டர்ஸ் ஒரிசால, சத்தீஸ்கர்ல, கிராமத்துல தண்ணி இல்லாத, ரோடு இல்லாத இடத்துல எல்லாம் டாக்டரா இருக்காங்க. அங்க படிச்சவங்க எல்லாம் வந்து டாக்டரா அந்த இடத்துல கிராமங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சு டாக்டரா இருக்கிறாங்க. ಈಗ ಅಲ್ಲಿ ಕಲ್ತಿರುವಂತ ಅನೇಕರು ಆ ಒರಿಸ್ಸಾ ಪ್ರಾಂತ್ಯದ ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எல்லாம்? ಇದೆಲ್ಲ ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭ ಆಯ್ತು? ஒரு நைட்டு சில பேர் கஷ்டப்படுறத பார்த்து ஒருத்தர் மனதுருகி ஆண்டவர் அவங்களுக்குள்ள செய்து கிரியை செய்து என்ன பண்றாங்க, அவங்க அநேகர் வாழ்க்கையை மாத்திடுறாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ರಾತ್ರಿ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಕಷ್ಟಪಡೋದನ್ನ ನೋಡಿದಂತ ಆ ಸ್ತ್ರೀಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಮನ ತಿರುಗಿ ಅನೇಕ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. அன்பு, ಪ್ರೀತಿ, இரக்கம், கம்பேஷன், ಕರುಣೆ இதுதான் வந்துங்க ஊழியத்துக்கு காரணங்க. ಇದೇ ಒಂದು ಸೇವೆಗೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ. அது என்ன செய்றீங்களோ, விசேஷமாய் ஊழியத்துக்காக கர்த்தருக்காக எது செய்றீங்களோ, அன்பு இல்லனா ஊழியத்துக்குள்ளே கால வைக்க கூடாது. ನಮಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಈ ಒಂದು ಸೇವೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಾಲಿಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சோ இந்த இடத்துல ஒரு மனுஷன் அடி வாங்குறான், அப்படி போட்டு கொல்றான். அந்த எகிப்து மனுஷன் வந்து வேலைக்காரனை வந்து அடிக்கிறான் போட்டு, எபிரேயனை. ಇಲ್ಲಿ ಇಬ್ರಿಯನಿಗೆ ಒಬ್ಬ ಐಗುಪ್ತ ಮನುಷ್ಯ ಅವನಿಗೆ ಕೆಲಸ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾನೆ. அவன்
அடிக்கும் போது ஒரு நல்ல நோக்கம் மோசேக்கு, எப்படியாவது காப்பாத்திரணும் இவனை அப்படின்னு வந்து போறாரு அவர். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿನಿಂದ ಇಲ್ಲಿ ಮೋಸೆ ಅವನನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಕಾಪಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போடுங்க. சோ சோ என்ன ஆயிருது அந்த இடத்துல, கோவம் வந்து என்ன பண்ணிடுறாரு மோசே, நல்ல நோக்கம் தான், கோவம் வந்து அடிச்சிடுறாரு, அவன் செத்துறான், எகிப்துக்காரன அடிச்சிடுறாரு, அவன் செத்துறான். ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಮೋಸೆಗೆ ಅವನನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಆಸೆ, ಹಾಗಾಗಿ ಹೋಗಿ ಅವನನ್ನ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾನೆ, ಅವನು ಸತ್ತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. நோக்கம் நல்ல நோக்கம், ಅವನ ಆಸೆ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿದೆ, ஆனா விதம் தப்பான விதம். ಆದ್ರೆ ಅವನು ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ವಿಧಾನವನ್ನ ಅನುಸರಿಸಿದ. நம்ம லைஃப்ல நிறைய வாட்டி நம்ம பார்த்திருக்கிறோம்ல, நல்ல நோக்கம் இருக்கும், ஆனா அந்த எடுத்த விதம் வந்து தப்பான விதமா இருக்கும். ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಉದ್ದೇಶ ಆಸೆ ಇರುತ್ತೆ, ಆದ್ರೆ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡಂತ ವಿಧಾನ ಅದು ತಪ್ಪಾಗಿರುತ್ತೆ. ஒரு ராஜா போல இவன் வந்து பெருமையாய் என்ன பண்றான், ஏய் என்னடா ஏன் எங்க ஜனங்களை அடிக்கிற அப்படின்னு போயிட்டு கோவத்துல போட்டு அடிச்சிடறான், அவன் செத்துறான் அந்த ஆளு. ಒಬ್ಬ ರಾಜನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಂತ ನೀನು ಇಬ್ರಿಯನಿಗೆ ಹೊಡಿತಾ ಇದೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ಅವನನ್ನ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾನೆ. பைபிள் கிளீனா சொல்லுதுங்க, தீமையை தீமையால ஜெயிக்க கூடாதான் நம்ம. தீமை ಅಂದ್ರೆ evil, ದ್ವೇಷವನ್ನ evil, evil. ದ್ವೇಷವನ್ನ ದ್ವೇಷದಿಂದ ನಾವು ಸಾಧಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. தீமையை எதனால ஜெயிக்கணுமா, அன்பினால ஜெயிக்கிறீங்கன்னா கெண்டான தலையில இட்டங்க அப்படியே அந்த யார ஒருத்தர் நம்மள தீமை செய்யறாரு, அவருக்கு நம்ம நன்மை செய்யறோம்னா அவங்க தலை மேல எடுத்து நம்ம என்னத்தை வைக்கிறோமா, எரிக்கல்ல எடுத்து வைக்கிற மாதிரி அவங்க. ದ್ವೇಷವನ್ನ ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಎದುರಿಸಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಹಾಗೆ ಮಾಡೋದಾದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಬೆಂಕಿಯನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ கெண்டான ರೀತಿ, பெங்கிಯಲ್ಲಿ ಬೆಂಕಿ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟಂಗೆ. ಕೆಂಡವನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತೆ ಅನ್ನುವಂತ ரோமர் 12வது அதிகாரத்துல அது இருக்கு. ರೋಮ 12ರಲ್ಲಿ ಅದು சோ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நிறைய லைஃப்ல நம்ம நிறைய டைம் நம்ம லைஃப்ல நல்ல நோக்கம் இருக்கும், ஆனா விதம் தப்பா இருக்கும். ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ಉದ್ದೇಶ ಒಂದು ಆಸೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ, ಆದ್ರೆ ಅದರ ವಿಧಾನ ಒಂದು ಬೇರೆ ರೀತಿ ಆಗಿರುತ್ತೆ. நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், அவங்க மேல நல்ல ஆசை இருக்கும், பிள்ளைங்க நல்லா வரணும்னு ஆசை இருக்கும், பட் ஆனா அந்த விதம், அவங்கள நம்ம நடத்துற விதம், அவங்கள நம்ம கீழ்ப்படிக்க வைக்கிற விதம் தப்பா இருக்கும் நிறைய வாட்டி. ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬೆಳೆಸಬೇಕು, ಓದಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋಂತ ಆಸೆ ಇರುತ್ತೆ, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ವಿಧಾನ ಅದು ತಪ್ಪಾಗಿರುತ್ತೆ. சோ என்ன இதுல என்ன காட்டுது, மோசே பத்தி என்ன சொல்லுது? ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? மோசே வந்து தன் சுய பலத்தினாலே, நான் பெரிய ஆளு, நான் ராஜகுமாரன், என் பேச்சை ஏன் கேட்கணும், நான் தான், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு என்ன பண்றான், தன் மாம்சத்தின் ಇಷ್ಟத்தினால என்ன பண்றான், போட்டு கோவத்தை வந்து வெளிப்படுத்திடுறான். ಇಲ್ಲಿ ಮೋಸೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಬಲದ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿ, ಇದು ನಾನೊಬ್ಬ ರಾಜಕುಮಾರ, ನನ್ನಿಂದ ಇದು ಸಾಧ್ಯ ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವನು ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಹೊಡೆದಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ அந்த ஆளுங்க எல்லாம் பயந்துறாங்க, இவன் வந்து கொலை ஆயிருது, டெட் பாடி ஆயிருது. உடனே என்ன பண்றான், குழி தோன்றான், அங்க இங்க பாக்குறான். என்ன 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 12வது வசனம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, நம்ம கோவத்துல செய்யற காரியம் நிறைய வாட்டி மூட வேண்டியது இருக்கும். ನಾವು ಕೋಪದಲ್ಲಿ ಮಾಡದಂತ ಈ ಕಾರ್ಯಗಳು ಅದನ್ನ ಮುಚ್ಚಿ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. கோபம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. எந்த உணர்ச்சினாலும் இருக்கலாம். கோபம் வந்து குடும்பங்களை அழிக்கும், நட்புகளை உடைக்கும், நம்ம இருதயத்தை அதே வந்து என்ன துருப்பிடிக்க வைத்துரும் நம்ம இருதயத்தை. ಈ ಕೋಪ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನ, ನಮ್ಮನ್ನ ನಾವು ನಾಶಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅದು ಕಾರಣ ಆಗುತ್ತೆ. எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து உடைஞ்சிருச்சு கோபத்தினால. ಕೋಪದಿಂದ ಅನೇಕ ಒಂದು ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ಗಳು ಕೂಡ ಒಡೆದೋಗಿದ್ದಾವೆ. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 16:32. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 16:32ರಲ್ಲಿ பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சோ அப்படின்னா ஒரு யுத்த வீரன் பெரியவனா, ஒரு ஊரையே பிடிக்கிற மனுஷன் பெரியவனா, இல்ல கோவத்தை அடக்குறவன் பெரியவனா? யாருங்க? ಕೋಪத்தை அடக்குறவன் தாங்க பெரியவன். ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ದೀರ್ಘ ಶಾಂತನು ಸೂರ್ಯನಿಗಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠ, ಆದ್ರೆ ಕೋಪವನ್ನ ಯಾರು ತಾಳ್ಕೊಳ್ತಾರೋ ಅವನೇ ಶ್ರೇಷ್ಠ. ಎಸ್ಪೆಷಲಿ வீட்ல சரி வாக்குவாதம் வந்துரும், சில டைம் ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள வாக்குவாதம் வந்துரும். ಅನೇಕ ಸಾರಿ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಗ್ವಾದಗಳು ಬರ್ತವೆ. கோபத்துக்கு கோபம், இவங்க கோபமா பேசுறாங்க, அவங்க கோபம் பேசுறாங்க, ரெண்டு பேரும் கோபத்துக்கு மூல பேசுனா எங்க போய் முடியும் நீங்க சொல்லுங்க? ಇಬ್ಬರು ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಕೋಪದಿಂದ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಆ ಒಂದು ಕೊನೆಗೆ ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತೆ ನೋಡಿ. அப்போ என்ன பண்ணும், யாரோ ஒருத்தராவது சமாதான காரணரா இருக்கணும் அந்த குடும்பத்துல. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಕಾರಣರಾದವರು ಇರಲೇಬೇಕು. அந்த இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைகளை வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சாந்தமாய் அது ஒரு நல்ல முடிவு, எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்கிற போல ஒரு முடிவை வந்து அவங்க சொல்லுவாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತಿಯಿಂದ ಒಂದು ಕೊನೆಯನ್ನ ಅವರು ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. இங்க மோசேக்கு அப்படி இருக்குல்ல. ಇಲ್ಲಿ ಮೋಶ ಹಾಗಿರ್ಲಿಲ್ಲ. அவர் பெரிய பெருமைசாலி, ஏன்னா பலசாலி, ஞானி,
எல்லா பவர் எல்லாம் இருந்துச்சு அவர் கையில. ಅವನಿಗೆ ತನ್ನಲ್ಲಿ ಬಹಳ ಅಂತ ಶಕ್ತಿ, ಧೈರ್ಯಶಾಲಿ, ಬಲಶಾಲಿ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಅಹಂ ಅವನಲ್ಲಿತ್ತು. எல்லா படிப்பும் இருந்துச்சு அவருக்கு. எல்லா படிப்புலயும் வந்து தேர்ந்தவரா இருந்தாராம். பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் ஸ்கூல்ல படிச்சாராம் அவர். ಅವನು ಬೆಸ್ಟ್ ಕಾಲೇಜ್, ಬೆಸ್ಟ್ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಓದಂತ ಎಲ್ಲಾ ವಿದ್ಯೆಯನ್ನು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗಿತ್ತು. நிறைய பணம் கூட அவர்கிட்ட இருந்திருக்கலாம். ಬಹಳಷ್ಟು ಹಣವು ಕೂಡ ಅವನಲ್ಲಿ ಇರಬಹುದಾಗಿತ್ತು. நான் இன்னைக்கு இந்த வாரம் நான் பைபிள் ஸ்டடியில நான் சங்கீதம் 50வது 49 நினைக்கிறேன் 49வது சங்கீதம் படிச்சேன். எவ்வளவு பணம் இருந்தும் ஞானம் இல்லைன்னா யூஸ் இல்ல. பாருங்க 49வது சங்கீதம் 20வது வசனம் படிங்க. கணம் பொருந்தியவனா இருந்தோம் பணம் கொன்றவனா இருந்தாலும் கணம் பொருந்தியவனா இருந்தோம் மைக் ஒர்க் ஆகல. வேற மைக் இருக்கா? கணம் பொருந்தியவனா இருந்தோம் கணம் பொருந்தியவனா இருந்தோம் ஆ. அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். பாருங்க, பணம் இருக்குது ஆனா அறிவு இல்ல. அப்பனா அழிந்து போற மிருகம் மாதிரியா. ಹಣ ಇದೆ ಆದ್ರೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ. ಸೊ ಅಂತವನನ್ನ ಒಬ್ಬ ಮೃಗಕ್ಕೆ ಹೋಲಿಸಲಾಗಿದೆ. ஆண்டவர் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருக்காரு. அதுக்கு நம்ம ரொம்ப அறிவு வேணும். ஆண்டவரே பணம் கொடுத்துட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கு தேவையான டபுளான என்ன வேணும்? எனக்கு அறிவு வேணும் ஏசப்பா. இத செலவு பண்ற அறிவு எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். ದೇವರೇ, ಹಣವನ್ನ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ರ ಸಾಕಷ್ಟು, ಆದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಹೇಗೆ ಖರ್ಚು ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಅರಿವನ್ನ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಬೇಕಿದೆ. சோ இங்க மோசே எப்படி பண்ணிடுறாரு? கொலை ஆயிருது, டெட் பாடிய பதைக்கிறாரு மண்ல. ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಹಾಗೆ ಮಾಡ್ದ, ಅಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡ್ದ, ಆದ್ರೆ ಯಾರಿಗೂ ಕಾಣಬಾರ್ದಂತ ಅದನ್ನ ಮಣ್ಣಲ್ಲಿ ಮುಚ್ಚಾಕ್ತಾನೆ. சோ அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 25வது வசனம் படிங்க. எதுக்கு மோசே இப்படி பண்ணாருன்றதுக்கு ஆன்சர் இருக்கும். அப்போஸ்தலர் 7:25. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 7:27ರಲ್ಲಿ ಅವನು ಯಾಕೆ ಅದನ್ನ ಮಾಡಿದ, 7:25. 7:25ರಲ್ಲಿ ಯಾಕೆ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. என்ன நினைச்சாரு மோசே? என்ன நினைச்சாரு? நான் தான் விடுதலை வாங்கி கொடுக்க போறேன், என் கையில எல்லாம் முடியும் அப்படின்னு வந்து நினைச்சாரு அவர். ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಇದು ಎಲ್ಲ ನನ್ನ ಕೈಯಿಂದ ಸಾಧ್ಯ, ಇದನ್ನ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ನೆನೆಸ್ದ. இது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில இருந்து இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்? ಇದರಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನ್ ಪಾಠವನ್ನ ಕಲಿತಾ ಇದೀವಿ? என் கை இத பண்ணிருச்சு, ನನ್ನ ಕೈ ಇದನ್ನ ಮಾಡ್ತು, நான் பெரிய ஞானி, ನಾನು ದೊಡ್ಡ ಜ್ಞಾನಿ, நான் பெரிய பலசாலி, ನಾನು ದೊಡ್ಡ ಬಲಶಾಲಿ, என்ன மாதிரி யாரும் இல்ல இந்த உலகத்துல, ನನ್ನ ಹಾಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು நான் ಇಲ್ಲ, ரொம்ப ஸ்பெஷல் ನಾನು ತುಂಬಾ ವಿಶೇಷವಾದವನು அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம போக மாட்டோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನಾವು ದೇವ್ರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர்கிட்ட போய் காத்திருந்து ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம பலத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ನಂಬಿಕೆ வைத்திருக்கிறோம். ನಾವು ದೇವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ದೇವರೇ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ಇದರಿಂದ ನನ್ಗೇನ್ ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳೋದು. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದ ಮೇಲೆ ಆತ್ಕೊಂಡಿರ್ತೇವೆ. என் பழைய இமெயிலோட பாஸ்வேர்டு வந்து நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். ಸಹೋದರ ಒಂದು ಪಾಸ್ವರ್ಡ್, ಹಳೇದು ಹಳೆ ಪಾಸ್ವರ್ಡ್, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். ಜ್ಞಾನೋಕ್ತಿ 3:5ನೇ ವಚನ. உன் சுய புத்தியின் மேல் சாயம் உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் முழு இருதயத்தோட நம்பிக்கையா இருந்து கர்த்தரை நம்பிக்கையா இருந்து வழிகளில் உன் வழிகள் எல்லாம் அவளை நினைத்துக்கொள். அப்பொழுது அப்பொழுது செவை அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரா? சரிப்படுத்திடுவாரா. யார் எந்த புத்தி மேல சாயக்கூடாதா? சுய புத்தியில சாயாத. யார் மேல சாயறணுமா? கர்த்தர் மேல. சோ சுய புத்தி மேல நீ சாராத, கர்த்தர் மேல சொல்லு. அவரே எல்லாம் செய்யறாருன்னு நீ சொல்லு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து உன் வழியை வந்து செம்மையாக்குவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಇಲ್ಲಿ ಸ್ವಬುದ್ಧಿಯನ್ನೇ ಆಧಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಡು, ಅವರು ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ದಾರಿಯನ್ನು ಅವರು ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. என் மகிட்ட சில டைம் நான் பேசிட்டு இருப்பேன். ಸಹೋದರ ಅವರ ಮಗನೊಟ್ಟಿಗೆ ಕೆಲವು ಸಾರಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பத்தி கேள்வி கேட்க வருவான். நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಕ್ ಬರ್ತಾನೆ, ಆಗ ಅದಕ್ಕೆ ಆನ್ಸರ್ ಹೇಳಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. நான் தப்ப சொல்ல ஆரம்பிச்சப்ப அதுக்குள்ள ஐ நோ தெரியும் அப்படின்னு சொல்லிடுவான். ಇನ್ನೇನು ಈಗ ಹೇಳ್ಬೇಕು ಅನ್ನೋ ಅಷ್ಟರಲ್ಲೇ ಇಲ್ಲ ನನ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾನೆ. நிறைய பேர் நம்ம இப்படிதானே இருக்கோம். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವೆಲ್ಲರೂ ಇದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತೇವೆ. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க வேண்டாம் ஆண்டவர், நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாத்திரம் குத்துங்க, அது மாத்திரம் போதும் ஆண்டவர். ನಾವ್ ಅನೇಕ ಸಾರಿ ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ಬೇಕು ಅನ್ನೋ ಅಷ್ಟರಲ್ಲೇ ಇಲ್ಲ ನನ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, ಬೇಡ ನನಗೆ ಬರೀ ನೀನ್ ರಬ್ಬರ್ ಸ್ಟಾಂಪ್ ಮಾತ್ರ ಗುದ್ದು ಎಂಬುದಾಗಿ பத்திரம் எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். என்னென்ன பண்ணணும்? நீங்க வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் குத்துனா போதும் ஆண்டவர், அது ஆசீர்வதிச்சா போதும், நீங்க அவ்வளவுதான். ನಾನು ಎಲ್ಲಾ ಪತ್ರವನ್ನ ಮಾತ್ರ ನೀನು ಅದಕ್ಕೆ ರಬ್ಬರ್ ಸ್ಟಾಂಪ್ ಹಾಕ, ನಾನೆಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು நீங்க ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. கொஞ்ச நாள் ஆண்டருக்குள்ள வளர்ந்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வெள்ள முடியெல்லாம் வந்துருச்சுன்னா தெரியும். ஆண்டருக்குள்ள என்ன தெரியும்னா, ஆண்டவரே பத்திரத்தை கூட யார் எழுதணும்? நீங்க தான் எழுதணும், ஸ்டாம்பும் நீங்க தான் அடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துரும். ನಾವು ವಯಸ್ಸಾಗ್ತಾ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ದೇವರೇ ಆ ಪತ್ರವನ್ನು ನೀನೇ ಮತ್ತೆ ಆ ರಬ್ಬರ್ ಸ್ಟಾಂಪ್ ನೀನೇ ಹೊಡಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ. சோ நம்ம திட்டங்களை வச்சுட்டு ஆண்டவர் வந்து இப்ப மோசே என்ன பண்ணாரு? அவர் பிளான் வச்சுட்டாரு.
நான் விடுதலை கொடுக்க போறேன், நான் அடிச்சு கொன்னு நான் விடுதலை கொடுக்க போறேன்னு நினைச்சாரு. ஆண்டவர் வந்து வேண்டாம் அப்படின்ட்டார். ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ತನ್ನ ಉದ್ದೇಶದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದನ್ನ ನಾನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ಲಿತ್ತ, ಆದ್ರೆ ದೇವರು ಇದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையிலே இப்படி நம்ம யோசிக்காம அவசர அவசரமா வாழ்க்கையிலே முடிவுகள் எடுக்கும்போது என்ன ஆகுது? அங்க மறைக்க வேண்டியது இருக்கு. பாவத்தை மறைக்க வேண்டியது இருக்கு பாருங்க. ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಅವಸರವಾಗಿ ಏನಾದ್ರೂ ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ನಾವು ಪಾಪಗಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮುಚ್ಚಿ ಹಾಕುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அங்க ಇರುತ್ತೆ. நீதி யாத்ராகமம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல மோசே பயந்துடுறான். மோசேக்கு பயம் வந்துருது. நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி நடந்தோம்னா நம்மளுக்கு பயம் வந்துருது உள்ள. ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಈ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಅವನು ಇಷ್ಟಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದಿದ್ರಿಂದ ಅವನು ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பயந்து என்ன பண்றான்? மோசே 15வது வசனம் பாத்தீங்கன்னா 15வது வசனம் படிங்க. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொல்ல வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஓடி போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறான். எஸ்கேப் ஆக வேண்டியது இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿಂದ ಅವನು ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாவம் இப்படிதாங்க. பாவம் பண்ணும்போது நம்ம எரிச்சலா நம்ம வந்து அவசரமா சில காரியங்களை பண்ணுமா மூடி மறைக்க வேண்டியது இருக்கும் நிறைய. ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ಉದ್ದೇಶದಿಂದಲೇ ನಮ್ಮ ಆಸೆಯಿಂದಲೇ ಇಂಥ ಪಾಪ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಅದನ್ನ ಮುಚ್ಚಿ ಹಾಕುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು அது ಮಾಡಲ್ಪಡ್ತೀವಿ. நம்மளுக்கு பயத்தை உண்டாக்கும். அந்த பண்ண காரியத்தை அப்படியே மூடி மறைச்சு அப்படியே பயத்தோட இருப்போம் நம்ம. ಅದನ್ನ ನಾವು ಮುಚ್ಚಿ ಹಾಕಿ ಒಂದು ಭಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. அப்புறம் அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு அப்படி தோணும். ஓடிட்டான் மோசே அந்த இடத்துல இருந்து. ಮತ್ತೆ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಓಡಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾ ಅಲ್ಲೇ ಮೋಶೆ ಸಹ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. 2 நாளைக்கு முன்னாடி ராஜகுமாரனா இருந்தான். எகிப்து உலகத்திலே பெரிய நாடு, உலகத்திலே பெரிய ஒரு சமுதாயம். அந்த இடத்துல ராஜகுமாரனா இருந்தவன் இன்னைக்கு வனாந்திரத்துல ஓடுறாங்க. ಅಲ್ಲಿ 2 ದಿನಗಳ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜನಾಗಿರ್ಬೇಕಾದಂತವನು ಈಗ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எவ்வளவு தூரம் ஓடுறான் பாருங்க. அடுத்த படத்துல பாருங்க. ಎಷ್ಟು ದೂರ ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನೀವು ಮುಂದಿನ ಒಂದು ಪತ್ರದಲ್ಲಿ ನೋಡಿ. அவன் ಚಿತ್ರದಲ್ಲಿ. எகிப்துல இருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடுறான். ஒரு 400 மைல் ஓடுறாங்க. ಅವನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಸುಮಾರು 400 ಮೈಲು ಮಿದ್ಯಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா அந்த ராஜா வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ராஜா. எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு இவனை. அவங்க சொந்த ஜனத்தை கொண்டு இருக்கான் எகிப்துக்காரனை. எகிப்து ராஜா சும்மா இருப்பாரா? விடமாட்டாரு மோசே. அவன் ஓடுறான். அந்த பாலைவனத்துல வனாந்தரத்துல அப்படியே ஓடுறாங்க. ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶದ ರಾಜ ಅವನನ್ನು ಆರಾಮಾಗಿ ಕಂಡು ಹಿಡಿತಾನೆ ಅಂತ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. ಹಾಗಾಗಿ ಅವನು ಆ ಒಂದು ಪ್ರದೇಶದಿಂದ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாங்க 2017வது வருஷத்துல இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த சீனாய் இந்த 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 பிரதேசங்களுக்கும் போயிருந்தோம் நாங்க. 2017ರಲ್ಲಿ ಸಹೋದರರು ಒಂದು ಸೀನಾ ಎನ್ನುವಂತ ಪ್ರಾಂತದ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋದಾಗ ಆ அந்த ಜಾಗಕ್ಕೆ அந்த ಹೋಗಿದ್ರು. காட்டுக்குள்ள அந்த 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 என்னது அந்த வனாந்திரம்னா டெசர்ட்டுக்குள்ள பஸ் போகுதுங்க. கால் எடுத்து வெளிய வைக்க முடியாதுங்க. அவ்வளோ வெயில். இப்ப வருதுல வெயில் இதோட 3 மடங்கு வெயில் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சுங்க. ಅಲ್ಲಿ ಅದು ಒಂದು ಮರುಭೂಮಿ ಪ್ರದೇಶವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಕಾಲಿಡೋದಕ್ಕೂ ಸ್ಥಳ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿರುವಂತ ಬಿಸಿಲಿಗಿಂತ 3ರಷ್ಟು ಹೆಚ್ಚಾದಂತ ಬಿಸಿಲು ಅಲ್ಲಿರುತ್ತೆ. பஸ் 5-6 மணி நேரம் பஸ் ரோட்ல போயிட்டே இருக்குது. ஒரு சைடு மண்ணு தான். 2 பக்கம் மண்ணு தாங்க. ஒரு ஆள் நடமாட்டம் இல்ல, ஒண்ணும் இல்லங்க. அப்படி போகுதுங்க ரோடு அது. ಸುಮಾರು ಅಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾವೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ನಡಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಬರೀ ಮಣ್ಣು. ಅಲ್ಲಿ ಬಸ್ ಒಂದು 5-6 ಅವರ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கை ஆயிரும் நிறைய வாட்டி. ಹೀಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ನಮ್ಮ நம்ம சொந்த பலத்துல பண்ணும்போது காரியங்கள் அது வந்து வேர்வையும் கண்ணீரும் பாதைகள் நம்ம வந்து எங்க போறோம் நம்மளுக்கே தெரியாதுங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ದುಃಖಗಳು ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ சர்க்கிள் ಬರ್ತಾವೆ. மாதிரிங்க. சர்க்கிள் சுத்தி சுத்தி வந்தா இப்படி இப்ப நெட்கலப்பா சர்க்கிள் இருக்குங்க. சுத்தி சுத்தி வந்தா எங்க வருவோம்? அங்கேயே தான் வருவோம். நெட்கலப்பா சர்க்கிள் சுத்தினா சுத்திட்டே தான் இருக்க வேண்டியது நம்மங்க. ನಾವು ಅದು ಸರ್ಕಲ್ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಟಕಲಪ್ಪ ಸರ್ಕಲ್ ವೃತ್ತದಲ್ಲಿ ಸುತ್ತಿದ ಹಾಗೇನೆ ನಾವು ಸುತ್ತಾನೆ ಇರ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு திருப்பி அங்க தான் வர வேண்டியது இருக்கும். ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ತಿರುಗಿ ಬರ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. அநேக நேரத்துல நம்மளுக்கு வந்து நம்ம சொந்த பலத்தினாலே சுய எண்ணத்தினாலே சுய ஆலோசனைகள் நம்ம செய்யற காரியம் வந்து நம்மள திருப்பி நம்மள வாழ்க்கையில சுத்த விடுவோங்க. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಉದ್ದೇಶದಿಂದ ನಾವು ಯಾವ್ದಾದ್ರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಹೋದ್ರೆ ನಾವು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಸುತ್ತಿ ಅಲ್ಲಿ ಸುತ್ತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஆனா ஆண்டவர் அந்த நிலைமையையும் மோசே வாழ்க்கையில எப்படி உபயோகப்படுத்துறாரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 3 காரியம் இருக்கு. நான் சொல்லிட்டு நான் போயிடுறேன். ಇಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆ ಮೋಶೆಯ ಜೀವಿತವನ್ನ ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸಿದ್ರು ಅನ್ನೋದನ್ನ 3 ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕ ನಾವು ಕಲಿಲಿಕ್ಕೆ ಇರೋಣ. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னதுன்னா தேவனின் வனாந்தர பள்ளிக்கூடம். ಈ ಒಂದು ಈ ದಿನದ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ತಲೆಬರ ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ಮರುಭೂಮಿಯ ಒಂದು ಶಾಲೆ. ஆண்டவர் நம்மளுக்கு வனாந்தரத்திலே நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு, என்ன பாடத்தை கத்து கொடுக்கிறாரு, அவருடைய ஸ்கூல்ல நம்மள கூப்பிட்டார் ஆண்டவர், என்ன சொல்லி கொடுக்க போறாரு அதை நம்ம பார்க்க போறோம். ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಮರುಭೂಮಿಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಆ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಶಾಲೆಯನ್ನ ನಮಗೆ ಪಾಠ ಶಾಲೆಯನ್ನು ಕಲಿಸ್ತಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா ಇಲ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ அது இந்த ஸ்கூலுக்கு நான் போயிருக்கிறேங்க. ಇಂಥ ಒಂದು ಶಾಲೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೀನಿ இந்த ಅಂತ. வனாந்தரம் என்ற பள்ளிக்கூடத்துக்கு நான் போயிருக்கிறேங்க. ಈ ಮರುಭೂಮಿ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪಾಠ ಶಾಲೆಗೆ ನಾನು நம்ம ಹೋಗಿದ್ದೀನಿ. எல்லா கிறிஸ்தவர்களையும் தேவன் ஒரு டைம்ல நம்ம லைஃப்ல வந்து இந்த வனாந்தரம் என்ற
பள்ளிக்கூடத்துல நம்ம கூட்டு போறாரு. ಇಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರರು, ಸಹೋದರಿಯರು ನಾವು ಇಂಥ ಒಂದು ಇಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ಇಂಥ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಾದಂತ ಪಾಠಶಾಲೆಗೆ ಹೋಗಿದ್ದೇವೆ. இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. ಅಂತ ಒಂದು ಪಾಠಶಾಲೆಯಲ್ಲಿ ದೇವರು ಅನೇಕ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் வந்து அதிகமாய் கத்துக்கொண்டது ஆண்டவர்கிட்ட நிறைய வந்து என் பாடுகள் மத்தியில தான் நிறைய கத்துக்கிட்டேனே வெளிய என் ஆசீர்வாதத்தின் மத்தியில நிறைய கத்துக்கலங்க. ನಾನು ಅನೇಕ ಒಂದು ಕಷ್ಟದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಬಹಳಷ್ಟು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. சோ இது வந்து பைபிள்ல மோசேக்கு இப்படிதான் ஆச்சு. ಇಲ್ಲಿ ಮೋಶೆಗೂ ಸಹ ಹೀಗೆ ಆಯ್ತು. மோசே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய தலைவன், தாழ்மை, உலகத்திலே அவன மாதிரி தாழ்மை உள்ள மனுஷன் யாரும் இல்லைன்னு என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல போட்டிருக்குங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮೋಶನಷ್ಟು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳಂತ ಮನುಷ್ಯ ಯಾರೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ மோசேயானவன் ಅರಣ್ಯಕಾಂಡ 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான். பூமியிலே அவன மாதிரி தாழ்மையான மனுஷன் யாரும் இல்லையா? ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವನಷ್ಟು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳಂತ ಮನುಷ್ಯ ಬೇರೆ ಯಾರೂ ಇರಲಿಲ್ಲ. பிரதர் என்ன பிரதர் குழப்புறீங்க? இப்பதானே பிரதர் சொன்னீங்க அவன மாதிரி பெருமைசாலி யாரும் இல்லைன்னு, இப்ப என்ன பிரதர் இப்படி சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಈಗ ತಾನೇ ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ಅವನಷ್ಟು ಗರ್ವದಿಂದ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳಂತ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಗೆ இப்படி ಹೇಳ್ತೀರಾ? பெருமையா இருந்த மோசேயை தேவன் என்ன பண்ணினாரு? அவருடைய ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு படிக்க வச்சு அதுல இருந்து என்ன பண்ணாரு? தேறினவனாய் உன்னை தாழ்மையான மனுஷனாய் மாத்தினார். ಇಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಗರ್ವದಿಂದ ಇದ್ದಂತ ಮೋಶೆಯನ್ನ ಒಂದು ಇಂಥ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಾದಂತ ಪಾಠಶಾಲೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನಾಗಿ ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. சரி, பாடம் 1 என்னது? முதலாவது பாடம் என்ன கத்துக்கொண்டான் மோசே? ಹಾಗಾದ್ರೆ ಅವನು ಕಲ್ತ್ಕೊಂಡ ಮೊದಲನೇ ಪಾಠ ಏನು? தாழ்மையும் நிதானத்தையும் கத்துக்கொண்டான். ತಾಳ್ಮೆ ಮತ್ತು ನಿಧಾನ ಸಮಾಧಾನವನ್ನು ಅವನು ಕಲ್ತ್ಕೊಂಡ. ಪೇಷನ್ಸ್ ಬ್ರದರ್. ತಾಳ್ಮೆ ಅಂದ್ರೆ ಪೇಷನ್ಸ್. ಹೌದು. ದೀನತೆ ದೀನತೆ ಮತ್ತು ತಾಳ್ಮೆಯನ್ನ ಅವನು ದೀನತೆ ಕಲ್ತ್ಕೊಂಡ. ತಾಳ್ಮೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಸೊ ತಾಳ್ಮೆಯையும் பொறுமையையும் கத்துக்கொண்டான். ಅವನು ತಾಳ್ಮೆ ಮತ್ತು ದೀನತೆಯನ್ನು ಅವನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த இடத்துல ஓடிட்டே இருந்தான் மோசே. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಓಡ್ತಾನೆ ಇದ್ದ. கடைசியா ஓடி ஒரு கிணத்துக்கிட்ட வந்து உட்கார்றான். 2வது அதிகாரம் 15வது வசனம். யாத்ராமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ಅವನ ನಂತರ ಓಡಿ ಹೋಗಿ ಒಂದು ಬಾವಿಯ ಬಳಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த கிணறுனா என்ன அர்த்தம்? ಇಲ್ಲಿ ಬಾವಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? இயேசு கிறிஸ்து கிணத்துக்கிட்ட ஒரு அம்மாவை சந்திச்சாங்க ஒரு நாள். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ம். சரி, அந்த அம்மாட்ட என்ன சொன்னாங்க ஏசப்பா? கிணத்துக்கிட்ட பார்த்துட்டு, தாகமுள்ளவர்கள் நான் வந்து ஜீவ தண்ணீர் கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த ஏசப்பா வந்து சொன்னாங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಸಹ ಸೊಡಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಬಾವಿಯ ಬಳಿ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಅವರು ಭೇಟಿಯಾದ್ರು. ದಾಹವುಳ್ಳವನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದ್ರೆ ನಾನು ಜೀವಕರವಾದ ನೀರನ್ನ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ என்ன ஆச்சு? ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து மோசே வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. ಈಗ ಅವನು ಬಾವಿಯ ಬಳಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ದೇವರು ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. யார் இந்த மோசே? ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮೋಶ ಯಾರು? திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். ராஜகுமாரன். எல்லாரும் என்ன சொல்லுங்க? ராஜகுமாரன் சொல்லுங்க. ராஜகுமாரன். மோசே வந்து ஒரு ராஜகுமாரனா வனாந்தரத்துக்குள்ள என்டர் ஆகுறான். ಇಲ್ಲಿ ಮೋಶ ಒಬ್ಬ ರಾಜಕುಮಾರ. ಆದ್ರೆ ಈಗ ಅವನು ಮರುಭೂಮಿ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪಾಠಶಾಲೆಗೆ ಅವನು ಎಂಟ್ರಿ ಆಗಿದ್ದಾನೆ. ஸ்கூலுக்கு என்டர் ஆகும்போது ராஜகுமாரனா என்டರ್ ஆகுறான். ಇಲ್ಲಿ ಶಾಲೆಗೆ ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಅವನು ರಾಜಕುಮಾರನಾಗಿ ಎಂಟ್ರಿ ಆಗಿದ್ದಾನ. ஸ்கூல்ல இருந்து வெளியே போகும்போது மெய்ப்பனா வெளியே போறாங்க. ಆದ್ರೆ ಅವನು ಪಾಠಶಾಲೆಯಿಂದ ಹೊರಗೆ ಬರುವಾಗ ಒಬ್ಬ ಕುರುಬನಾಗಿ ಹೊರಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி ஆண்டவர் ஒரு ராஜகுமாரனை ஒரு மெய்ப்பனா ஆண்டவர் மாத்துறாரு? அதாங்க 3 பாடத்துல நம்ம கத்துக்க போறோம் இன்னைக்கு. ಒಬ್ಬ ರಾಜನನ್ನ ದೇವರು ராஜகுமாரன். ಒಬ್ಬ ರಾಜಕುಮಾರನನ್ನ ದೇವರು ಒಬ್ಬ ಕುರುಬನನ್ನಾಗಿ ಹೇಗೆ ಬದಲಿಸಿದಾರೋ ಅನ್ನುವಂಥದ್ದೇ ಒಂದು ಪಾಠ. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? கோபத்துல ஒரு ராஜகுமாரன் போல போய் அடிச்சிட்டான் அவன். ஆனா ஆண்டவர் சொன்னார், தம்பி வேண்டாம், எனக்கு என் ஊழியத்துல ராஜகுமாரன் தேவையில்ல, என் ஊழியத்துக்கு என்ன வேணும்? மெய்ப்பன் தான் வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅವನೊಬ್ಬ ರಾಜಕುಮಾರನ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನು ಕೊಲ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಬೇಡ, ನನ್ನ ಒಂದು ಸೇವೆಗೆ ಒಬ್ಬ ರಾಜಕುಮಾರ ಬೇಡ ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ So, ದೇವರು ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கிளாஸ் நடத்துறாரு. ஆண்டவர் வந்து அவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ದೇವರು ಅವನನ್ನ ಕರೆದು ಅವನಿಗೆ ಅನೇಕ ಪಾಠಗಳನ್ನ ಕಲಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வனாந்தரத்துல என்ன பாடத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு? ಆ ಮರುಭೂಮಿ ಪಾಠಶಾಲೆಯಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಏನು ಕಲಿಸ್ಕೊಟ್ರು? டியூட்ரானமி வந்து 8வது அதிகாரம், உபாகமம் 8வது அதிகாரம் 2-3வது வசனத்தை படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் உபாகமம் 8வது அதிகாரம் 2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி படிக்கணும். உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும்
உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, இங்க ஆண்டவர் வந்து எதுக்கு 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை வந்து கூட்டு போனாரு? இதுதான் இந்த காரணம் தான், இந்த 2 வசனம் தான் காரணம். ಇಲ್ಲಿ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ಒಂದು ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಯಾಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಇದೇ ಒಂದು ಕಾರಣ ಇಲ್ಲಿದೆ. 2 காரணம். 2 ಕಾರಣ ಇದೆ. ஆண்டவருக்கு நம்ம இருதயத்துல இருக்கிறது என்னன்னு தெரியுமா தெரியாதா? என் இருதயத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அவர் புதுசா எதுவும் கத்துக்க வேண்டாம். அப்படிதானங்க? கரெக்டா? ஆண்டவருக்கு புதுசா நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு ஆல்ரெடி தெரியும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ದೇವರಿಗೆ ಆಲ್ರೆಡಿ ಗೊತ್ತಿದೆ. ಅವರು ನಮಗೆ ಹೊಸದನ್ನ ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ಕೊಡುವಂಥದ್ದಲ್ಲ. அப்புறம் எதுக்கு பிரதர் வனாந்திரம்? எதுக்கு பிரதர் வனாந்திரத்துல ஆண்டவர் எதுக்கு நம்மள சில டைம் வந்து கஷ்டமான காரியங்களிலே ஏன் நம்மள ஆண்டவர் நடத்துறாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನ ಈ ಕಷ್ಟವಾದಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾಕೆ ನಡೆಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ಬೋದು. வசனம் என்ன சொல்லுது? 2வது வசனம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ வசனம். என்ன உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியணுமா? யாருக்குங்க தெரியணும்? யாருக்கு? பாருங்க, வசனத்தை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. யாருக்கு தெரியணுமா? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. அப்பனா எனக்கு தெரியணுமா? என் இருதயத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணுமா? அதை வெளிப்படுத்துவாராம் ஆண்டவர். எங்க? வனாந்திரத்துல வெளிப்படுத்துவாராம். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಬೇಕು. ಅದನ್ನ ದೇವರು ಆ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ನಮಗೆ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ಈಗ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂತು. எல்லா வாட்டியும் மனைவியே நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಹೆಂಡತಿಯನ್ನೇ ನಾವು ಕೊರತೆ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. பிரச்சனை திருப்பி திருப்பி சர்க்கிள் மாதிரி, வித்யாபீட்டா சர்க்கிள் மாதிரி திருப்பி திருப்பி பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்னா எல்லா வாட்டியும் மனைவியை சொல்லிட்டே இருந்தா அது வந்து சரியான பதில் இல்ல. ಆದ್ರೆ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಆ ಸಮಸ್ಯೆಗೆ ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಹೋದ್ರೆ ಅದು ಹಾಗಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಬರ್ತಾ ಇರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. லேடிஸ் சிரிக்காதீங்க. பிரச்சனை வருதுன்னா எல்லா வாட்டியும் புருஷனே சொன்னா அதுவும் சரியில்லை. சரிங்களா? ஓகே. ಸಮಸ್ಯೆ ಬರೀ ಪುರುಷನಿಂದನೇ ಬರ್ತದೆ ಅನ್ನೋದು ಕೂಡ ಸರಿಯಲ್ಲ. நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்க. ಹಾಗೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. என் இருதயம் எதன் மேல ஆசைப்படுது? என் இருதயம் ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯ ಯಾವುದರ ಮೇಲೆ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದೆ? என் இருதயத்து எப்படி, என் இருதயத்தின் யோசனைகள் என்னவா இருக்கு ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯದ ಯೋಚನೆಗಳು ಏನಾಗಿದ್ದಾವೆ? அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கஷ்டப்படும் போது ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கண்ணீரோட அதை போய் நம்ம கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ಆ ಒಂದು ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿದ್ದಾಗ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಕಣ್ಣೀರಿಂದ ಹೋಗಿ ನಾವು ಕೇಳ್ತೇವೆ. நான் வந்து கண்ணீரின் வேலையை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் என் வாழ்க்கையில. ஆண்டவரே, கண்ணீரின் பாதையில தான் ஆண்டவர் எனக்கு நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಆ ಕಣ್ಣೀರಿನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವಾಗ ಅನೇಕ ಪಾಠಗಳನ್ನ ನನಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜனங்க கைவிட்ட நிலைமையில தான் எனக்கு நிறைய ஆண்டவர் பாடம் சொல்லி கொடுத்தாரு. ಜನರು ಕೈ ಬಿಟ್ಟಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿನೇ ದೇವರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನನಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என் பலத்துல எல்லாம் செஞ்சிரலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் ஒண்ணும் இல்லாம பிளாட்டா கிடப்பேன். இல்ல, அந்த டைம் தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ನನ್ನ ಬಲದಿಂದ ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಆದ್ರೆ ಏನು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಫ್ಲಾಟ್ ಆದಂತ ಒಂದು ಸ್ಥಳದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾಗ ದೇವರ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா 2009ல அவனுக்கு வேலை போயிருச்சு. 3 வருஷம் வேலையே இல்லங்க அவனுக்கு. 2009ರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಫ್ರೆಂಡ್ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು 3 வருஷம் வேலையே இல்ல அவருக்கு. 3 ವರ್ಷ ಅವ್ರಿಗೆ ಕೆಲಸನೇ ಇರಲಿಲ್ಲ. ஆனா அவர் சொன்னார் 3 வருஷம் நானும் என் ஒய்ஃபும் வேலை இல்லாம இருந்தோங்க. 3 ವರ್ಷ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ವಿ. பட் ஆனா அந்த நாட்களிலே நான் கற்றுக்கொண்ட பாடத்தை நான் வாழ்நாள்ல வேற எதுக்கும் நான் வந்து அதை மாத்த மாட்டேங்க அப்படின்னு சொன்னார். ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಕಲಿತುಕೊಂಡಂತ ಪಾಠವನ್ನ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அந்த நேரத்துல ஆண்டவர் கூட அதிகமாய் நான் வந்து நெருக்கமானேங்க. ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಅಧಿಕವಾಗಿ ಆತನ ಒಟ್ಟಿಗೆ ನಾನು ಬಾಳಿದೆ. ஆண்டவர் எங்க குடும்பத்தை அருமையாய் நடத்தினாருங்க அந்த டைம்ல. ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಕುಟುಂಬನ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. சோ அந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன். ಅಂತ ಒಂದು ದಿನಗಳನ್ನ ನಾನು ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ. வனாந்திர நாட்களுக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவருக்காக. ಆ ಒಂದು ಮರುಭೂಮಿ ಆದಂತ ದಿನಗಳನ್ನಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ನಾನು ವಂದನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತೇನೆ. சோ இதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளோட பேசுறாரு. நம்ம இருதயத்துல இருக்கிற காரியங்களை காட்டுறாரு. இல்லாட்டி நம்மளுக்கு அது பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம சக்சஸ் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம சக்சஸ் தான் தேடுமே வழிய நம்ம இருதயத்தில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் காட்ட முடியாது நம்மளுக்கு. ನಾವು ಬರೀ ಯಶಸ್ಸುಗಳನ್ನೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ವೇದನೆಗಳನ್ನ ದೇವರು ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸೋದಿಲ್ಲ. சோ அதனால நீங்க ஆண்டவர் வந்து உங்களை ஒரு கஷ்டத்துல கொண்டு போறாருன்னா ஆண்டவருடைய இங்க ஒரு வசனம் இருக்கு. அந்த அதே வசனம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு காரியம் இருக்கு. தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வர்ற புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலே என்ன பண்ணுவானா? பிழைப்பான். அதான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம நிறைய வாட்டி. ಇಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ರೊಟ್ಟೆ ತಿಂದ ಮಾತ್ರದಿಂದ ಬದುಕೋದಿಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತಿನಿಂದ ಬದುಕ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நான் பாஸ்டர் ஆகும்போது, மேரேஜ் ஆகும்போது இப்படிதான் குடும்பம், இப்படிதான் பாஸ்டர் அப்படின்னு பெருமையா வந்து பெரிய காரியங்களை நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் நானே நினைச்சிட்டு இருந்தேன். ಸಹೋದರರು ಅವರು ಮದುವೆಯಾಗಿ ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಇಂದ ಒಂದು ಅಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ರು. ஆனா நிறைய தோல்விகளை நான் பார்த்தேன். ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಅವರು ನೋಡಿದ್ರು. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் கிட்ட போய் உட்கார, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் ஏதோ நினைச்சேன் இப்படி எல்லாம் ஆகுது, என்ன ஆண்டவரே பண்ண போறது, என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன். ಇಂಥ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರೇ ನಾನು ಏನೋ ನೆನೆಸಿದೆ ಆದ್ರೆ ಏನೆಲ್ಲ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಕೇಳಿದೆ. ஆண்டவர் என்ன பண்றாரு? வெங்காயத்துல ஒரு தோலையும் எடுக்கிறது போல என் இருதயத்துல இருக்கிற பெருமையை ஒரு வெங்காயத்தை தோல் எடுக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு பெருமையான காரியத்தை எடுக்கிறார் என் வாழ்க்கையில இருந்து. ಆ ಈರುಳ್ಳಿಯ ಸಿಪ್ಪೆಯನ್ನು ಒಂದೊಂದೇ ತೆಗೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲಾ ಗುಣಗಳನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಹೋದ್ರು.
சோ அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் நம்மளை புதுப்பிக்கிற நேரம். வனாந்திர நேரம் வந்து நம்மள ஆண்டவர் தாழ்த்தி நம்மளுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிற நேரம். ಆ ಒಂದು ಮರುಭೂಮಿನ ಅಂತ ಒಂದು ಪಾಠಶಾಲೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ತಿಳಿಸಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಕಲಿಸಿಕೊಡುವಂತ ಒಂದು ಸಮಯ ಅದು. இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்க, மனுஷன் வந்து அப்பத்தினால் அல்லமல்ல, தேவனுடைய வர்ற வார்த்தையில் ஒரு வார்த்தையினாலே பிழைப்பான்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. யார் சொன்னது அது? யாருங்க சொன்னது? ஏசப்பா சொன்னாரு. ஏசப்பா இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. ಇದೇ ವಚನ, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿ ತಿಂದ ಮಾತ್ರದಿಂದ ಬದುಕುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡೋ ಮಾತಿನಿಂದ ಬದುಕ್ತಾನೆ ಎಂಬಂತ ಈ ಮಾತನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இப்ப கை தூக்க வேண்டாம் யாரும். கை தூக்க வேண்டாம். கையெத்தோது ಬೇಡ. ಕೈ ಎತ್ತೋದ್ ಬೇಡ. எத்தனை பேர் ஆண்டவருடைய வாயிலிருந்து வர வார்த்தையினாலே பிழைத்துக் கொண்டிருக்கிறோம்? கை தூக்க வேண்டாம். ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತಿನಿಂದ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. எனக்கு ஏசப்பா பைபிள் வந்து சாப்பாடு மாதிரிங்க. நான் ஒத்துக்கிறேன். ನನಗೆ ಬೈಬಲ್ ಒಂದು ಊಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಕೊಳ್ತೇನೆ. விட்டமின் டாப்லெட் மாதிரி எனக்கு. விட்டமின் டாப்லெட் மாதிரி ஆண்டவருடைய வசனம். ಈ ಒಂದು ವಿಟಮಿನ್ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು. நிறைய பொறுப்புகள் இருக்கும். ಇದರಲ್ಲಿ ಅನೇಕ ஜவாப்தாரி. ಜವಾಬ್ದಾರಿಗಳಿದಾವೆ. போன வாரத்துல சடனா ஒரு அரை மணி நேரத்துல 4 ஃபோன் கால் வந்துச்சுங்க. ಕಳೆದ ವಾರ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲ್ ಬಂತು. ಅರ್ಧ ಗಂಟೆ 10 ನಿಮಿಷ. Sorry. 10 ನಿಮಿಷத்துல 4 ಫೋನ್ ಕಾಲ್ வந்துச்சு. 4 விசுவாசிங்க ಫೋನ್ பண்றாங்க. 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ 4 ವಿಶ್ವಾಸಿಗಳು ಫೋನ್ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರು. ஒருத்தருக்கு வேலை இல்ல. ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ. ஒருத்தருக்கு கொடுமையான ஒரு நோய் வர்ற மாதிரி சூழ்நிலை. ಒಬ್ಬರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ದುಃಖಕರವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ. ஒருத்தருக்கு பண கஷ்டம். ಒಬ್ಬರಿಗೆ ಹಣದ ಸಮಸ್ಯೆ. ஒருத்தருக்கு வீட்ல சண்டை. ಇನ್ನೊಬ್ಬರ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ. 10 நிமிஷத்துலங்க. 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ. யார் தாங்க முடியும்? நம்மளால தாங்க முடியாது. ಇದನ್ನೆಲ್ಲ ನಮ್ಮಿಂದ ತಾಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பாதத்துக்கு போனாதான், ஆண்டவர் மருந்து சாப்பிட்டாதான் நம்மளுக்கு வந்து தைரியம் வரும் இருதயத்துல. ನಾವು ದೇವರ ಪಾದದ ಬಳಿ ಹೋಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ತಿಂದ್ರೇನೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಬರುತ್ತೆ. நான் சொல்றேன், இங்க இருக்க வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், எத்தனை பேரு தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையினாலே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಮತ್ತು ಯವನಸ್ಥರಿಗೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತಿನಿಂದ ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀರಾ? எனக்கு டெய்லி காலையில ஒரு சங்கீதம், ஒரு விட்டமின் டாப்லெட், ஒரு நீதிமொழிகள், ஒரு விட்டமின் டாப்லெட். ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆನೆ ಸಹೋದರರಿಗೆ ಒಂದು ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಕೀರ್ತನೆಗಳು ನಮಗೆ ವಿಟಮಿನ್ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಇದ್ದ ಹಾಗೆ. அது சாப்பிட்டாதான் என் வாழ்க்கை நிக்கும். இல்லாட்டி நான் குழம்பிருவேன், ஏதோ பேசிடுவேன், நான் எப்படி எப்படியோ ஆயிருவேன். ಅದನ್ನ ನಾವು ತಿಂದ್ರೇನೆ ಮಾತ್ರ ನನ್ನ ಜೀವಿತ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೇಗೋ ಬಿಡ್ತೀನಿ. இல்லாட்டி நான் மோசே போல நான் வந்து என்ன ஆயிருவேன், உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிடுவேன், என்னன்னா பேசிடுவேன். ನಾನು ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆ ಮೋಶೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ನನ್ನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ಏನೇನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. எங்க கத்துக்கிட்டேன் இந்த பாடத்தை? ಹಾಗಾದ್ರೆ ಇವೆಲ್ಲ ಪಾಠಗಳನ್ನ ನಾನು ಎಲ್ಲಿಂದ ಕಲ್ತ್ಕೊಂಡೆ? வனாந்திரத்துல, டெசர்ட் என்ற ஸ்கூல்ல, வனாந்திரத்துல தான் கத்துக்கொண்டேன். ಆ ಮರುಭೂಮಿ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪಾಠಶಾಲೆಯಲ್ಲಿ ನಾನು ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. சோ உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை நடத்தணுமா, வேலையை நடத்தணுமா, உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணுமா, நீங்க ஆண்டவர் வாயிலிருந்து வர வார்த்தையினாலே நீங்க வந்து என்ன பண்ணணும்? நம்ம செயல்பட கத்துக்கணும். ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೀವು ಸರಿಯಾಗಿ ನಡೆಸ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋದಾದ್ರೆ ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಈ ಒಂದು ಮಾತಿನಿಂದಲೇ ಅದನ್ನ ನಾವು ನಡೆಸ್ತೇವೆ ಅನ್ನೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕಿದೆ. ஆண்டவரே வேலையில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ನನಗೆ ಸಮಸ್ಯೆ ಆಯ್ತು. உடனே ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னு போங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு போய் கேட்க போங்க நீங்க. ಇದನ್ನ ಸಡನ್ ಆಗಿ ನೀವು ದೇವರ ಬಾಯಿಂದ ಏನ್ ಬರುತ್ತೆ ಈ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳಿ. ஆண்டவர் வந்து உள்ள பேசுவார் உங்களோட. ಖಂಡಿತ ದೇವರು ನಿಮ್ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. தயவு செய்து சொல்லாதீங்க பாஸ்டர் மட்டும் தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். தயவு செய்து அந்த தப்பை மாத்திரம் யாரும் பண்ணிராதீங்க. ಕೇವಲ ಪಾಸ್ಟರ್ ಮಾತ್ರ ದೇವರ ಮಾತನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊತಾರೆ ಎಂಬುದಂತ ಒಂದು ತಪ್ಪಾದಂತ ಭಾವನೆಯನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ತೆಗೆದುಹಾಕಿ. உங்க காதுல ஆண்டவருடைய வார்த்தை விழும். ನಿಮ್ಮ ಒಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ದೇವರ ಮಾತುಗಳು ಬೀಳುತ್ತೆ. நீங்க கேட்காம இருக்கிற தப்பு வந்து ஆண்டவரது இல்ல. ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம காதுல வந்து என்ன வச்சிட்டோம்? நிறைய வாட்டி பஞ்ச வச்சிட்டோம். 2 மடங்கு பஞ்ச வச்சிட்டோம். அது கேட்காம இருக்குது நிறைய வாட்டி. அவ்வளவுதான் தப்பு. ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ. ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಮಣ್ಣನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಬರೋ ಹತ್ತಿ ಹತ್ತಿಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತುಗಳನ್ನ ನಾವು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. கர்த்தரின் கை குறுகவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ಕರ್ತನ ಕೈ ಕೊರತೆಯನ್ನ ತೋರಿಸುವಂತದ್ದಲ್ಲ. சோ ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்ய ದೇವರು ಅನೇಕ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் வந்து வனாந்திரத்திலே மோசேயை கொண்டு போகும்போது அவனுக்கு வந்து தாழ்மனா என்ன, பொறுமனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அதான் நம்பர் 1 பாடங்க. ಹಾಗಾಗಿ ದೇವರ ಒಂದು ಮರುಭೂಮಿ ಪಾಠಶಾಲೆಯಲ್ಲಿ ದೀನತೆ ಮತ್ತು ತಾಳ್ಮೆಯನ್ನ ಮೋಶೆಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இரண்டாவது பாடம் என்ன கத்து கொடுக்கிறாரு? ಎರಡನೇ ಒಂದು ಪಾಠ ಏನ್ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 21வது வசனம். யாத்ராகமம் 2:21. மோசே தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். ஓகே, ரெண்டாவது என்னத்தை கத்து கொடுத்தார் ஆண்டவர் அவனுக்கு? ದೇವರು ಅವನಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಂತ ಎರಡನೇ ಪಾಠ ಏನಂದ್ರೆ அர்ப்பணிப்பு அப்படின்னு கத்து கொடுத்தாரு. கமிட்மெண்ட்.
ಕಮಿಟ್ಮೆಂಟ್ வந்து கத்து கொடுத்தார் ಆಂಡவர். ಅಂದ್ರೆ ಅರ್ಪಿಸುವಂತದ್ದು ಅನ್ನೋದನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಕಲಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ರು. ಅರ್ಪಣಿಪು ಅಂದ್ರೆ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಬ್ರದರ್. ಅದು ಬಂದು ಒಂದು ಇದಕ್ಕೆ ಪೊರುಪು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ಕಲ್ತ್ಕೊಟ್ರು. ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ದೇವರು ಅವನಿಗೆ ಕಲಿಸ್ಕೊಟ್ರು. பொறுப்பும் அர்ப்பணிப்பையும் ஆண்டு கத்து கொடுக்குறாரு வனாந்தரத்துல. ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಒಂದು ಅರ್ಪಿಸುವಿಕೆ, ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಅನ್ನೋದನ್ನ ಅವನಿಗೆ ಕಲಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ நிறைய பேர் இன்னைக்கு அர்ப்பணமாய் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க. அர்ப்பணிப்போட சில காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க. ಅನೇಕರು ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ತಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அது எப்படி கண்டினியூஸா நல்லா செய்யணும், பெஸ்டா செய்யணும், அதை எல்லாம் முடிக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு. ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಕೊಟ್ರೆ ಅದನ್ನ ನಾನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ಬೇಕು, ಹೇಗೆ ಮುಗಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋಂಥದ್ದು ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. வேலையை பத்தி அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் நான் வரது குடும்பம், மனைவி, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அர்ப்பணிப்போட நம்ம அவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. ದೇವರು ನಮಗೆ ಕುಟುಂಬ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ನಾವು ಹೇಗೆ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಅದನ್ನ ನಡೆಸಬೇಕು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. ஆமா, வனாந்தரத்துல தான் 40 வருஷம் இருந்தாரு மோசே. ಇಲ್ಲಿ ಮೋಶೆ 40 ವರ್ಷ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿದ್ರು. அந்த இடத்துல என்ன ஆச்சு? அவருக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு, குழந்தைங்க பிறந்துச்சு. ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಮದುವೆ ಆಯ್ತು, ಮಕ್ಕಳು ಜನಿಸಿದ್ರು. அர்ப்பணிப்போட இருந்தார். ಅಲ್ಲಿ ಅವನು ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ. அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க. 3வது அதிகாரம் 1வது வசனம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். போதும். எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஓகே. ಅಲ್ಲಿ ಅವನು ಇತ್ರೋನನ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದನು. யாரோ வந்து கேக்குறாங்க, வனாந்தரத்துல இருக்கிறாரு, ಅಲ್ಲಿ ಅವನು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ಇಂಟರ್ವ್ಯೂ பண்ண வராங்கன்னு வச்சுங்களேன். யாரா டிவி நியூஸ் சேனல்காரங்க ಯಾರು ಇಂಟರ್ವ್ಯೂ பண்ண வராங்க மோசேய. ಈಗ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಅವರು ಒಂದು ಮೈಕನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ ಅನ್ಕೊಳ್ಳಿ. மோசே போன வாரம் என்னவா இருந்தீங்க? ಮೋಸೆ ನೀನು ಕಳೆದ ವಾರ ಎಲ್ಲಿದ್ದೆ? ராஜ்குமாரனா இருந்தேன். ನಾನು ರಾಜ್ಕುಮಾರನಾಗಿದ್ದೆ. அரண்மனையில இருந்தேன். ನಾನು ಅರಮನೆಯಲ್ಲಿದ್ದೆ. வசதியா இருந்தேன். ತುಂಬಾ ವಸತಿಯಾಗಿದ್ದೆ. நான் இப்படி கை தட்டினா 10 பேர் ஓடி வருவாங்க. ನಾನು ಕೈ ತಟ್ಟಿದ್ರೆ 10 ಜನ ಓಡ್ ಬರ್ತಾ ಇದ್ರು. சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வனாந்தரத்துல? ಹಾಗಾದ್ರೆ ಈಗ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? நான் இங்க புது ஸ்கூலுக்கு சேர்ந்திருக்கிறேன். ನಾನೀಗ ಹೊಸ ಶಾಲೆಗೆ ಸೇರಿದ್ದೇನೆ. என்ன பண்றீங்க? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? இந்த மேரேஜ் ஆயிருக்குது, குழந்தை இருக்குதுங்க. ಮದುವೆ ಆಗಿದೆ, ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. சரி, என்ன வேலை செய்றீங்க? ಸರಿ, ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேங்க ஐயா. ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. யாருது ஆடு? ಅದು ಆಡು ಯಾರ್ದು? எந்த எதுவும் இல்லங்க ஐயா. ನಂದು ಏನೂ ಅಲ್ಲ. எல்லாம் எங்க மாமனார் ஆடுங்க ஐயா. ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾವನವರದು. ஒண்ணுமில்லாம இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲದೆ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவருக்குன்னு சொல்லிக்கொள்ள எதுவும் இல்ல. ಅವನಿಗೆ ಏನು ಅಂತ ಹೇಳುವಂತದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ. அந்த நிலைமையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ಅವರು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் நம்மள அநேக நேரத்துல சின்ன காரியத்துல உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவ்வளவுதாங்க. ஆண்டவர் வந்து நிறைய பேர் வந்து நீங்க இந்த உலகத்துல நிறைய சோஷியல் மீடியா எல்லாம் கேட்டுட்டு ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்ல போறேன், கவனிங்க. ಈ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ನೋಡಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದರ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ನೋಡೋಣ. ரொம்ப பேரு பிரதர் சக்சஸ், நான் சக்சஸ் ஆயிட்டேன் இல்ல ஃபெயிலியர் ஆயிட்டேன், இவ்வளவுதான். இத பத்தி தான் பேசுவாங்க. நான் சக்சஸ் ஆயிட்டேன், ஃபெயிலியர் ஆயிட்டேன், இப்படிதான் பேசுவாங்க. தயவு செய்து கிறிஸ்தவர்கள் இப்படி பேசக்கூடாது. இது தப்பு. எப்படி நான் வசனத்தோட சொல்றேன். ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಜೀವನದಲ್ಲಿ ಸಕ್ಸಸ್ ಆಗಿದ್ದೇನೆ, ಯಶಸ್ಸನ್ನ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ ಅಂತ. ಇನ್ನು ಕೆಲವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾದವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬಾರದು. ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನೋಡೋಣ. உலக பிரகாரமான ஜனனா சக்சஸ் ஃபெயிலியர் அப்படின்னு பாப்பாங்க. ಈ ಲೋಕದ ಜನರು ಸಕ್ಸಸ್ ಮತ್ತೆ ಫೇಲ್ಯೂರ್ ಅನ್ನೋದನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆர்சிபி வின் ஆயிருச்சுனா ரொம்ப சந்தோஷம். RCB ವಿನ್ ಆದ್ರೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ஆர்சிபி தோத்துருச்சுனா கண்ணீர். RCB ಸೋತೋದ್ರೆ ಕಣ್ಣೀರು. வேலை கிடைச்சுச்சுனா ரொம்ப சந்தோஷம். ಕೆಲಸ ಸಿಕ್ಬಿಟ್ರೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. வேலை கிடைக்கலனா நான் ஒரு ஃபெயிலியர். ನನಗೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಫೇಲ್ಯೂರ್. அப்படி தயவு செய்து நம்ம யோசிக்க கூடாது கிறிஸ்தவர்கள். ಹಾಗಾಗಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பிரதர் 5 வருஷம் என் பிளான் என்ன உங்களுது அப்படின்னு கேட்பாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டாரு என்கிட்ட. ಅನೇಕ ಕೆಲವರು ಬಂದು ಸೋದರ ಕೇಳಿದ್ರು, ಸೋದರ 5 ವರ್ಷದ ನಿಮ್ಮ ಯೋಜನೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ. பிரதர் இன்னைக்கு பிளான் எனக்கு தெரியும், 5 வருஷம் பிளான் பத்தி எனக்கு தெரியாது, ஆண்டவர் பாத்துக்குவார். ನನಗೆ ಈ ದಿನದ ಒಂದು ಯೋಜನೆ ಗೊತ್ತು, ಆದ್ರೆ ಮುಂದಿನ 5 ವರ್ಷದ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ದೇವರು ನೋಡ್ಕೋತಾರೆ. என்ன சொல்றோம், என்ன கத்துக்கிறோம் இந்த இடத்துல? என்ன கத்துக்கிறாரு மோசே ஆண்டவர் கிட்ட? ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சக்சஸ் ஃபெயிலியர் நீ பார்க்காத, ಯಶಸ್ಸು ಮತ್ತೆ ಫೇಲ್ಯೂರ್ ಅನ್ನೋದನ್ನ ನೀನು ನೋಡ್ಬೇಡ. நம்பிக்கை உண்மையுள்ளவனா இருக்கிறியா? அதான் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದೆಯಾ? ಅದನ್ನೇ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உனக்கு கொடுத்ததுல உண்மையா இருக்கிறியா? அததான் ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு. சக்சஸ் ஃபெயிலியர் பார்க்க மாட்டார் ஆண்டவர். ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರೋದ್ರಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದೆಯಾ? ಅದನ್ನೇ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿನ್ನ ಸಕ್ಸಸ್ ಫೇಲ್ಯೂರ್ ಅನ್ನ ನೋಡೋದಿಲ್ಲ. நீ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, நீ ஃபெயிலியர் இல்ல, அதுல நீ உண்மையா இருக்கிற, அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ನೀನು 5,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿದೆ, ಅದನ್ನ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க பிரதர் வசனம் சொல்லுதுன்னு கேப்பீங்க. ಈ ವಚನ ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು லூக்கா ಕೇಳಬಹುದು. 16வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. லூக்கா 16:10. ಲೂಕ 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஃபெய்த்ஃபுல்லா இருப்பான். அநேகத்திலயும் ஃபெய்த்ஃபுல்லா இருப்பான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் கொஞ்சத்துல அநீதியா இருக்கிறவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். சோ ஆண்டவர், இது இயேசு கிறிஸ்து வாயில இருந்து வர்ற வார்த்தை, ஏன் வாயில இருந்து வர்ற வார்த்தை இல்ல. அது
ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿನ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಮಾತಾಗಿದೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உண்மையா இருக்கிறியா? நீ வந்து உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, கொடுத்திருக்கிற பணம், கொடுத்திருக்கிற குடும்பம், கொடுத்திருக்கிற காரியத்துல நீ உண்மையா இருக்க. அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. ಇಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಕುಟುಂಬ, ಕೆಲಸ, ತಾಳ್ಮೆ ಇದರಲ್ಲಿ ನೀನು ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ ಎಂಬುದನ್ನ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் டெய்லி இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ಪ್ರತಿದಿನ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவரே ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. இன்னைக்கு 12 மணி நேரம் இருக்குது என் முன்னாடி. ದೇವರೇ ಈಗ ನನ್ನ ಮುಂದೆ 12 மணி நேரம் 12 அவர் இது. 12 ಅವರ್ ಇದೆ. ஆண்டவரே இந்த 12 மணி நேரத்துல நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. என்ன கொடுக்குறீரோ அதுல உண்மையா இருக்கணும் நான். ಈ 12 ಗಂಟೆಯಲ್ಲಿ ನೀನು ಏನ್ ಕೊಡ್ತೀಯ ಅದರ ಬಗ್ಗೆ ನಾನು ತುಂಬಾ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿರ್ತೇನೆ நீர் ಎಂಬುದಾಗಿ. எந்த கதவை திறக்கிறீங்களோ அந்த கதவுல போறேன். நீங்க மூடுற கதவுல நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ನೀನು ಯಾವ ಕದವನ್ನ ತೆರಿತೀಯೋ ಆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. ನೀನು ಯಾವ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ತೇನೆ ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ இப்படி ಎಂಬುದಾಗಿ. நீங்க உண்மையா இருக்க ஒரு நாள் உண்மையா இருக்க பாருங்க சக்சஸ் அது பாட்டுக்கு வருங்க. அத பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம் சக்சஸ் பத்தி. ನೀವು ಪ್ರತಿದಿನ ಈ ರೀತಿಯಾದಂತ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಶಸ್ಸುಗಳು ಬರ್ತಾನೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತವೆ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡೋದು ಬೇಡ. அங்க ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு கதையை சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಒಂದು ಕಥೆಯನ್ನ அந்த ಹೇಳಿದ್ರು. கதையில வந்து ஒருத்தனுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காரியம் கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு கொஞ்சம் பணம், இன்னொருத்தனுக்கு கொஞ்சம் கொடுக்குறான். அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுறான் அவன் ஒரு ஊருக்கு. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಒಂದು ಕಥೆಯನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ 3 ಜನನ ಕರೆದು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅವರು ಹೊರಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಒಂದು ಊರಿಗೆ. வந்துட்டு அந்த எஜமான் வந்து யார் சக்சஸ் ஆனீங்கன்னு கேட்கவே இல்லைங்க. திருப்பி நான் சொல்றேன், யார் சக்சஸ் ஆனீங்கன்னு கேட்கவே இல்லை அந்த எஜமான். ಆ ಯಜಮಾನ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದ್ಮೇಲೆ ಯಾರು ಸಕ್ಸಸ್ ಆಗಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. என்ன கேக்குறாரு? ಅಲ್ಲಿ ಏನ್ ಕೇಳಿದ್ರು? படிங்க மத்தேயு 25வது அதிகாரம் 21வது தமிழ்ல 19. வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் இல்ல அதுல 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி ஆ. நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஆமென். என்ன உள்ள ஊழியக்காரனே? உண்மையுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு தான் வந்து ஆண்டவர் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಒಳ್ಳೆ ಆಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. படிங்க முழு வசனத்தை. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி. சோ பாருங்க, ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறது நீ சக்சஸ் ஆயிட்டியான்னு இல்ல, நீ உண்மையா இருக்கிறியா அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ನೀನು ಯಶಸ್ಸನ್ನ ಹೊಂದಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡಲ್ಲ, ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. உனக்கு கொடுத்த பொறுப்புல நீ வந்து கரெக்டா நீ செய்றியா, அவ்வளவுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದೆ, ಅದನ್ನೇ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. இந்த வாரம் வந்து ரிசல்ட் வந்துச்சு. 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்துச்சு. ಈ ವಾರದಲ್ಲಿ 10th ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಮತ್ತೆ ಸೆಕೆಂಡ್ ಪಿ ಅವರಿಗೆ ರಿಸಲ್ಟ್ ಬಂತು. நான் சொல்றேன், நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಅನೇಕರು ಒಳ್ಳೆ ಅಂಕಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனா இன்னைக்கு மார்க் வாங்கல, நான் ஒரு ஃபெயிலியர்னு யாராவது இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ನಾನು ಅಷ್ಟು ಮಾರ್ಕ್ಸ್ ತಗೊಂಡಿಲ್ಲ, ನಾನು ಫೇಲ್ಯೂರ್ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡವ್ರಿಗೆ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತೇನೆ. நீங்க ஃபெயிலியர் இல்ல. ನೀವು ಫೇಲ್ಯೂರ್ ಅಲ್ಲ. நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே நான் உண்மையுள்ளவரா இருக்கிறேன், நீங்க எனக்கு 8 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா 8 மணி நேரத்தை நான் கரெக்டா யூஸ் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லுங்க. உண்மையுள்ளவரா இருங்க. பாருங்க ஆண்டவர் உங்களை எங்க உயர்த்துறாரு நீங்க பாருங்க. ದೇವರೇ, ನಾನು ನಿನಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದೆ, ನಿನ್ನನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂತ 8 ಗಂಟೆಯನ್ನು ನಾನು ನಿನಗಾಗಿ ನಾನು ಅರ್ಪಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೋಡಿ ದೇವರು ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತುತ್ತಾರೆ. ஆண்டவர் வந்து ஐடி ஆபீஸ்ல வேலை சொன்ன பெரிய ஆளு, ஆட்டோ ஓட்டுனவனே சின்ன ஆளு அப்படி ஆண்டவர் பார்க்கவே மாட்டாருங்க. தயவு செய்து நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. ನೀನು ಐಟಿ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅವನು ದೊಡ್ಡ ಆಳು, ನೀನು ಆಟೋ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಚಿಕ್ಕ ಆಳು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಯಾವತ್ತೂ ನೋಡೋದೇ ಇಲ್ಲ. மனுஷன் தான் அப்படி ஜனங்களை வந்து இப்படி மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. மனுஷனுடைய யோசனைகளுக்கு நீங்க ஆளாயிராதீங்க. ಇಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ಈ ರೀತಿ ಮೇಲೆ ಕೀಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾನೆ, ನೀವು ಅವನಿಗೆ ಆಳಾಗಿರಬಾರ್ದು. நம்ம ஆண்டவர் குஷ்டரோகியை கை தொட்டு தொடுகிற தேவன் நம்ம ஆண்டவர். ನಮ್ಮ ದೇವರು ಕುಷ್ಠ ರೋಗಿಗಳನ್ನ ಮುಟ್ಟುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம ஆண்டவர் வந்து அப்படி வந்து மேலே கீழே பார்க்க மாட்டாரு. ನಮ್ಮ ದೇವರು ಮೇಲು ಕೀಳು ಎಂಬುದನ್ನ ನೋಡೋದಿಲ್ಲ. ஆண்டவர் வந்து நீ உண்மையா இருக்கிறான்னு தான் கேட்பாரு. ದೇವರು ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದೀವ ಅನ್ನೋದನ್ನೇ ನೋಡ್ತಾರೆ. உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்கிறேன், ನಿನಗೆ 10,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ இந்த ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, 10,000 ரூபாயில நீ உண்மையா இருக்கிறியா? ಈ 10,000 ರೂಪಾಯಿದಲ್ಲಿ ನೀನು நீ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೀಯಾ? கரெக்டா 10,000 ரூபாய் மேனேஜ் பண்ண முடிஞ்சு, அதுலயும் நீ கொஞ்சம் சேமிக்கிற அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ನೀನು 10,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳದಲ್ಲಿ ನೀನು ಹೇಗೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ನೀನು ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. So, இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் என்ன தேடிக்கொண்டிருக்குது? உண்மையுள்ளவர்கள், ஃபெய்த்ஃபுல் பீப்புள் இருக்கிறாங்களா உலகத்துல? அப்படிதான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு. ಇಲ್ಲಿ ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ನಂಬಿಗಸ್ತಗಳ ಜನರಲ್ಲಿ ಇದಾರಾ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇದಾವೆ. என்னைக்கு இந்த சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டோம் என் இதயத்துல, ಯಾವಾಗ ಈ ಒಂದು ಸತ್ಯವನ್ನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಕಂಡುಕೊಳ್ತೀವೋ, நான் உலகத்தை பாக்குற விதமே வேற மாதிரி ஆயிருச்சு. உலக ஜனங்களும் வேற மாதிரி பாப்பாங்க, நான் உலகத்தை பாக்குற விதமே வேற மாதிரி ஆயிருச்சு. ಆಗ ಈ ಲೋಕವನ್ನ ನೋಡುವಂತ ಒಂದು ರೀತಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾಯಿತು. ஆண்டவரே உண்மையா இருக்கணும். ನನ್ನ ದೇವರಿಗೆ ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೆ. எதுக்கும் நான் ஓனர் இல்ல. ಯಾವುದಕ್ಕೂ ನಾನು ಓನರ್ ಅಲ್ಲ. உக்ரானக்காரர், நான் வந்து உக்ரானக்காரர், நான் மேனேஜர். நான் எது நீங்க கொடுத்திருக்கீங்களோ அதை நான் மேனேஜ் பண்றேன், அவ்வளவுதான். நான் எதுக்கு ஓனர்னு சொந்த கொண்டாடிட கூடாது என் இதயத்திலே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ಓನರ್ ಅಲ್ಲ, ನಾನು ಒಬ್ಬ ಜವಾಬ್ದಾರಿಯುಳ್ಳಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ, ನಾನು ಒಬ್ಬ ಮ್ಯಾನೇಜರ್ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನ್ಕೊಂಡೆ. என்னைக்கு நம்ம ஓனர் அப்படின்னு நினைக்கிறோமோ, என் பொருள், என் வண்டி, என் சைட்டு, என் வீடு, என் இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஓனர் மாதிரி சொந்தம் கொண்டாடுறோமோ, அப்பதான் வந்து போராட்டம், பிரச்சனை, டென்ஷன் எல்லாம் வருங்க.
ಯಾವಾಗ ನಾವು ಇದು ನನ್ನ ಓನರ್ ಆಗಿ ನನ್ನ ಮನೆ, ನನ್ನ ಆಸ್ತಿ, ನನ್ನ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸ್ವಂತದ್ದಾಗಿ ನಾವು ಉಪಯೋಗಿಸ್ತೀವೋ, ಅನ್ಕೋತೀವೋ ಆಗ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೆರಳನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತೀವಿ. ஆனா என்னைக்கு நம்ம எல்லாம் கிஃப்ட், ஏசப்பா கொடுத்த கிஃப்ட், வீடு, பிள்ளைங்க, குடும்பம், சபை, ஊழியம் அப்படி நம்ம என்னைக்கு அதை கிஃப்டா நினைக்கிறோமோ அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அந்த கிஃப்ட கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, கரெக்டா மேனேஜ் பண்ணணும் கிஃப்ட் அப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம் கிஃப்ட. ಯಾವಾಗ ನಮ್ಮ ಕುಟುಂಬ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು, ನಮ್ಮ ಕೆಲಸ, ನಮ್ಮ ಒಂದು ಸಭೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಉಡುಗೊರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸ್ತೀವೋ ಆಗ ದೇವರು ಈ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಅನ್ನ ಉಡುಗೊರೆಯನ್ನು ಅವರು ಮ್ಯಾನೇಜ್ சரி, ಮಾಡ್ತಾರೆ. 2 பாடம் பார்த்தாச்சு. கடைசி பாடம் நான் முடிச்சிடுறேன் 5 நிமிஷத்துல. ಇನ್ನು ಮೂರನೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನಾವು 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ முத ಮುಗಿಸ್ತೇವೆ. பாடம் என்ன கத்துக்கிட்டாரு வனாந்திரத்துல மோசே? என்ன பாடம் கத்துக்கிட்டாரு? தாழ்மையும் பொறுமையும் கத்துக்கிட்டாரு. ಅವರು ಮೊದಲನೇ ಒಂದು ಪಾಠದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಮತ್ತು ದೀನತೆಯನ್ನು ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರು. ரெண்டாவது என்ன கத்துக்கிட்டாரு அவரு? ಎರಡನೇ ಒಂದು ಪಾಠವನ್ನು ಏನ್ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರು? அர்ப்பணிப்பும் பொறுப்பையும் கத்துக்கிட்டாரு. ಜವಾಬ್ದಾರಿ ಮತ್ತು ಅರ್ಪಿಸುವಿಕೆಯನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರು. உண்மையுள்ளவனா, சின்னதுல எப்படி உண்மையுள்ளவனா இருக்கிறதுன்னு கத்துக்கிட்டாரு. ನಾನು ಹೇಗೆ ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತವನಾಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರು. அடுத்தது 3வது என்ன கத்துக்கொண்டாரு? ಮೂರನೇದೇನೇನ್ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರು? ஒரு அந்த வனாந்தரத்திலே வந்து பழக்கம் ஆயிருச்சு. 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க, லைஃப் எப்படி இருந்திருக்கும். 40 வருஷம் எல்லா காரியத்தையும் பார்த்து வச்சுட்டாரு அவர். ಇಲ್ಲಿ 40 ವರ್ಷ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಾ ಒಂದು ಸ್ಥಿತಿಗತಿಗಳನ್ನ ಅವರು ಕಂಡಿದ್ದಾರೆ. எந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರು ಸಿಗುತ್ತೆ, எந்த இடத்துல ரொம்ப மண் இருக்கும், எந்த இடத்துல நிறைய கல் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அவரு. ಎಲ್ಲಿ ಮಣ್ಣಿದೆ, ಎಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಲ್ಲಿದೆ ಅನ್ನೋದನ್ನೆಲ್ಲವನ್ನ ಅವರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. அங்க வந்து மெய்ப்பெண் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ಅಲ್ಲಿ ಅವರು ಕುರುಬನ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க நினைக்கலாம், பிரதர் எதுக்கு பிரதர் 40 வருஷம் ஒரு மனுஷனுக்கு வந்து வனாந்தரத்துல ஏன் வந்து ஆண்டவர் வந்து இப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், இதோட காரணம் என்ன பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ನೀವು 40 ವರ್ಷ ಸಹೋದರ ಏನು ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಟ್ರೈನಿಂಗ್ ಅನ್ನ ಕೊಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. எதுக்கு ಯಾಕೆ? எதுக்கு சொல்லுங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறாரு அவரு? 20 லட்சம் ஜனங்களை அதே காட்டுல வந்து அவர் கூட்டு வர போறாருங்க. அதுக்காக தாங்க. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, 20 ಲಕ್ಷ ಜನರನ್ನ ಅದೇ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವ್ರು ನಡೆಸ್ಕೊಂಡು ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நீங்க ஒரு பாடுன்னு மத்தியில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, நாளைக்கு இன்னொரு ஜனங்களை நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களை இன்னைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ನೀವು ಇಂಥ ಒಂದು ಕಷ್ಟದ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எங்க வைஃப் சொல்வாங்க, எங்க அம்மா காலேஜ் படிக்கும் போதே இறந்துட்டாங்க. எங்க அம்மா எனக்கு ரொம்ப கேள்வி கேட்டேன், ஏன் அப்பா எங்க அம்மாவை எடுத்துட்டீங்க, ஏன் எங்க அம்மாவை எடுத்துட்டீங்க அப்படின்னு எங்க வைஃப் வந்து சொல்வாங்க. அப்படி கேட்டாங்களாம், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். ಸಹೋದರ ಅವರ ಶ್ರೀಮತಿ ಅವರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಅಂದ್ರೆ ಹೈಸ್ಕೂಲ್ ಓದುವಾಗ ನನ್ನ ತಾಯಿಯನ್ನು ನಾನು ಕಳೆದುಕೊಂಡೆ, ಯಾಕೆ ದೇವರೇ ನನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ನನ್ನ ತಾಯಿಯನ್ನ ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡ್ಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಸಾರಿ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ತಾ ಇದ್ರಂತೆ. அவளுக்கு அதுக்கு பதிலே கிடைக்கல அந்த டைம்ல. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. பட் ஆனா இப்ப சொல்றா, இப்ப பதில் கிடைச்சிருச்சு. ಈಗ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿದೆ. எனக்கு இப்ப தெரியும், யாரா அம்மா இழந்த பிள்ளைங்களை பார்த்தா அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அத வந்து நான் வந்து அவங்ககிட்ட போய் நான் வந்து அவங்களுக்கு நிறைய ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன அன்னைக்கு தயார் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ಇವತ್ತು ಅನೇಕ ತಾಯಿಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡಿರುವಂತ ಅನೇಕ ಸಹೋದರಿಯರನ್ನ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ. ಅಂತವರ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு ஒருவேளை நீங்க குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்திருக்கலாம், நீங்க கிறிஸ்தவனா இருக்கலாம். ஒரு காலத்துல நீங்க ரொம்ப குடிச்சிருப்பீங்க, நீ குடிப்பழக்கத்துல நீங்க வெளியே வந்திருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ಇವತ್ತು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ಅನೇಕ ಕುಡಿಕತನದ ಒಂದು ಚಟದಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು. ಈಗ ಅದರಿಂದ ನೀವು ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ನೀವು ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. இப்ப யார் நல்லா ஊழியம் செய்யலாம் குடிக்காரர்கள் மத்தியில? யார் செய்யலாம்? நான் செய்யலாமா, அவங்க செய்யலாமா? அந்த குடியில இருந்து விடுதலையான பிரதர் வந்து இன்னும் அதிகமா ஊழியம் செய்யலாம் நல்லா. ಹಾಗಾದ್ರೆ ಆ ಕುಡಿಕತನದಿಂದ ಹೊರಬಂದಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರರು ಅನೇಕ ಸೇವೆಯನ್ನು ಅವ್ರು ಮಾಡಬೇಕಿದೆ. கெட்ட பழக்கத்துல இருந்து யாராவது நீங்க வெளியே வந்திருக்கலாம், ஒரு கெட்ட பழக்கத்துல நீங்க வெளியே வந்திருக்கலாம் யாராவது. ಆ ಒಂದು ಕೆಟ್ಟ ಒಂದು ಅಭ್ಯಾಸದಿಂದ ನೀವು ಹೊರಗೆ ಬಂದಿರಬಹುದು. அந்த கெட்ட பழக்கத்துல இருக்கும்போது நீங்க ரொம்ப மோசமா இருந்தீங்க, ரொம்ப உங்களுக்கு போராட்டம் சர்க்கிள் சுத்தி 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 வாழ்க்கை வந்துட்டு இருந்துச்சு. ಆ ಒಂದು ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳನ್ನ ನೀವು ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಅಲ್ಲಿ ಅನುಭವಿಸ್ತಾನೆ ಇರ್ತೀರಾ. ஏன் ஆண்டவரே இந்த வலி, ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்க கதறிக்கிற நாட்கள் உண்டு இருக்கலாம். ಈ ದೇವರ ಯಾಕೆ ಈ ಒಂದು ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ದೇವರಿಗೆ ದೂರಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೂಗಿರುವಂತ ಸಮಯ ಇರಬಹುದು. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டதுனால நீங்க அந்த மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் வந்து உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ಈ ದಿನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟಿದ್ರಿಂದ ಅಂತ ಒಂದು ಜನರಿಗೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ದಾರಿಯನ್ನು So, ತೆಗೆದಿದ್ದಾರೆ. மோசே வனாந்தரத்துல 40 வருஷம் இருந்தது. அந்த ஒரு 20 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்துறதுக்காக தேவன் என்ன பண்ணி கொண்டிருந்தார், அவனை தயார்படுத்தி கொண்டிருந்தார். ಇಲ್ಲಿ ಮೋಶೆ 40 ವರ್ಷ ಅವನು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ರಿಂದ ದೇವರು ಆ ಒಂದು ಜನರನ್ನ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಅವನ್ನ ತಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. So, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ಹಾಗಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತನ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಜನೆ ಮಾಡ್ತಾ ஒரு ಇದ್ದಾರೆ. ஒருத்தருக்கும் மோசே போல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಯೋಜನೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சின்னதா இருக்குது, பெருசா இருக்குதுன்னு தயவு செய்து உலக மனுஷன் மாதிரி பாக்காதீங்க நீங்க. ನಾವು ಈ ಲೋಕದ ಜೀವಿತದ ಜನರ ಹಾಗೆ ನಾವು ಚಿಕ್ಕದು ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸೋದು ಬೇಡ. வனாந்தரத்திலே ஆண்டவர் ஏதாவது கத்து கொடுக்குறாரா, அதை டக்குன்னு எழுதிக்கிங்க. ஆண்டவரே எனக்கு கத்து கொடுங்கப்பா, என் இருதயத்தை நீங்க மாத்துங்கப்பா, என் இருதயத்தை புதுசாக்குங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ಇಂಥ ಒಂದು ಮರುಭೂಮಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಅನೇಕ ಪಾಠಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಿಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅದನ್ನ ಬರೆದು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. அப்புறம் கடைசியாக யாத்ராம 2வது அதிகாரம் 23ல இருந்து 25வது வசனத்துல என்ன ஆகுது? 24வது வசனம் படிங்க. தேவன்
அவர்கள் பெருமூச்சை கேட்டு தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஆ, ஈசாக்கோடும் ஆ. யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்க கத்துறாங்க, ஐயோ எங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா, எங்களை விடுதலை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையான்னு கத்துறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய சத்தத்தை கேட்கிறாரு ஆண்டவர். ಇಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕೂಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸೋರು ಯಾರು ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅವರ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப யார் அனுப்ப போறாரு ஆண்டவர்? யார் அனுப்ப போறாரு? மோசே என்ற ராஜகுமாரன் அனுப்ப போறாரு ஆண்டவர். யார் அனுப்ப போறாரு ஆண்டவர்? மோசே என்கிற மெய்ப்பனை ಅನುಪ ಹೋಗಿರಾರ್. ಈಗ ಅಲ್ಲಿ ದೇವರು ಆ ಮೋಶೆ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ರಾಜಕುಮಾರನನ್ನ ಕಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಮೋಶೆ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಕುರುಬನನ್ನ ಅಲ್ಲಿ ಕಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. மோசே ராஜகுமாரன் எப்படி மோசே ஆகி ஒரு மெய்ப்பனா மாறினான்றதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ಈ ದಿನ ನಾವು ಮೋಶೆ ಒಬ್ಬ ರಾಜಕುಮಾರನಾಗಿರ್ಬೇಕಾದವನು ಕುರುಬನಾಗಿ ಹೇಗೆ ಬದಲಾದ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ஆண்டவருக்கு நம்மளுடைய பலன் வேண்டாங்க. நம்ம ஒண்ணு ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல. அவரு போதுமான பலன் இருக்கு ஆண்டவர்கிட்ட. ನಾವು ಹೋಗಿ ದೇವರಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡುವಂತದ್ದೇನು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಬಹಳಷ್ಟು ಬಲವುಳ್ಳಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அநேக நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறோம். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತೀವಿ. ஒண்ணு வேண்டாம், உன் ஹெல்ப் வேண்டாம், நீ ஒண்ணு இல்லாம நீ ஏன்ட்ட வா, நான் உன்னை யூஸ் பண்ண போறேன் என் பலத்துல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನೀನು ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿ ನನ್ನ ಹತ್ರ ಬಾ, ನಾನು ನಿನ್ನ ಬಲವನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. சோ மோசே விடுவித்த தேவன், மோசே உபயோகப்படுத்தின தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார், நம்மளையும் உபயோகப்படுத்துவாருங்க. ಮೋಶೆಯನ್ನ ಉಪಯೋಗಿಸಿದಂತ ದೇವರು, ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏதோ ஒரு கண்ணீரின் பாதையில நீங்க போறீங்களா, அது பின்னாடி ஒரு திட்டம் இருக்குது. ಯಾವುದೋ ಒಂದು ಕಣ್ಣೀರಿನ ಹಾದಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ ಇದೆ. ஏதோ ஒரு பாடத்தை நீங்க கத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. உங்க இருதயத்தை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கணுமா, உங்க இருதயத்தை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கணுமா, அது என்னதுன்னு ஆண்டவர் உங்ககிட்ட கேளுங்க. நீங்க இன்னைக்கு போய் ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನ್ ನೋವಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವೇ ಅದನ್ನ ಕಲ್ತ್ಕೋಬೇಕು. ಅದನ್ನ ಹೋಗಿ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕಿದೆ. நீங்க தயவு செய்து இந்த பாடத்தை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவரே என் இருதயத்துல என்ன இருக்குன்னு எனக்கு காட்டுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ದೇವರೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ನೀನು ತೋರ್ಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೋಗಿ ಇದನ್ನ ಕೇಳಲೇಬೇಕಾಗಿದೆ. சோ நம்ம பெருமைப்படக்கூடாது. நம்ம என்னைக்கும் ನಾವು ಯಾವತ್ತೂ ನಾವು ಅಹಮಿಂದ ನಾವು ಬಾಳಬಾರ್ದು. பெருமையை ஆண்டவர் வெங்காய தோல் மாதிரி ஆண்டவர் ஒரு தோலா எடுப்பாரு. ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಒಂದು ಈರುಳ್ಳಿಯ ಸಿಪ್ಪೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ತೆಗೆದ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಅವರು ಬದಲಿಸ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். எனக்கு பிடிச்ச வசனம் அப்பப்போ நான் ஞாபகப்படுத்திக்குவேன். எனக்கே இந்த வசனத்தை அப்பப்போ நான் சொல்லிக்குவேன். எரேமியா 9வது அதிகாரம் 23 24வது வசனம். ಯೆರೆಮೀಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 23 24. 23 24 ಅದು ಸಹೋದರರಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗಿರುವಂತ ಒಂದು ವಚನ. எரேமியா 9வது அதிகாரம் 23 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் பராக்கிரமன் மேன்மை பாராட்ட பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பாராட்டுகிறவன் எதுல மேன்மை பாராட்டணுமா? பூமியிலே பூமியிலே கிருபையையும் ம். நியாயத்தையும் ம். நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து குறித்து உணர்ந்திருக்கிறதை குறித்து பாராட்ட கடவன். மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். சோ பணத்தை வச்சு, ஞானத்தை வச்சு, பலத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாதா? நம்ம மேன்மை பாராட்டாதீங்க. பெருமைப்படணும்னா எதுல பெருமைப்படணும்னா, எனக்கு யார் தெரியும்? ஆண்டவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும், எனக்கு அவரை தெரியும். இது நீங்க மேன்மை பாராட்டினா போதும், உங்க வாழ்க்கை ஆண்டவர் பெரிய சக்சஸ் ஆக மாத்தி விடுவார். ನಾವು ನಮ್ಮ ಐಶ್ವರ್ಯ ಬಲ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಳ ಪಡೋದಲ್ಲ, ನಾವು ದೇವರ ಒಂದು ಪ್ರೀತಿ ನೀತಿ ನ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಳ ಪಡೋದಾದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮೇಲೆತ್ತಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சோ மோசே ஒரு நாள் வந்து தன் பலத்தினாலும் தன் ஞானத்தினாலும் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலே என்ன பண்ணா? பெருமை பாராட்டினான். ஆனா ஆண்டவர் பண்ணார், கடைசியாக வனாந்தரத்துல யார் அதிகமாய் தெரிந்து கொண்டான்? யார் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் வனாந்தரத்துல? அவனுக்கு யார் ஃப்ரெண்ட் ஆயிட்டா? ஏசப்பா ஃப்ரெண்ட் ஆயிட்டார். ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ತನ್ನ ಬಲದಿಂದ ತನ್ನ ಐಶ್ವರ್ಯದಿಂದ ಅವನು ಹೆಚ್ಚಳ ಪಡೋದಕ್ಕೆ ನೋಡಿದ, ಆದ್ರೆ ದೇವರು ಅವನನ್ನ ಈ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಅವನನ್ನ ಬದಲಿಸಿದಂತ ದೇವರ. நம்ம ஜெபிக்க போறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕ್ ಹೋಗೋಣ. ஒருவேளை யாராவது இங்க சுத்தி அதே இடத்துக்கு வந்து நிற்கிறீங்கன்னா, ಈ ದಿನ ಯಾರಾದ್ರೂ ಸುತ್ತಿ ಅದೇ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ, இன்னைக்கு அதே வனாந்தரத்தின் பாதையிலே நிறைய பேர் கடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னா, ಇನ್ನು ಅನೇಕರು ಆ ಒಂದು ಮರುಭೂಮಿಯ ಅಂತ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲೇ ನಾವು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் இருதயத்துல இருக்கிற காரியத்தை நீங்க எனக்கு காட்டுங்க. ದೇವರೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನಗೆ ತೋರಿಸು. ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நான் உண்மை அறிந்திருக்கிறேன், அதுலதான் நான் மேன்மை பாராட்டணும். ದೇವರೇ ನೀನು ನನ್ನ ಅರಿತುಕೊಂಡಿದೆ, ನಾನು ನಿನ್ನ ಅರಿತುಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದ ಅದೇ ಒಂದು ಹೋರಾಟ. ಅದರಲ್ಲೇ ನಾನು ಮೇನ್ಮೆ ಪಾರಾಟ ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಕು. ಅದರಲ್ಲೇ ನಾನು ಹೆಚ್ಚಳ ಪಡ್ತೇನೆ.